ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நான் டெலகிராம் சேனல்லையும் கேட்டிருந்தேன், வாட்ஸ்அப் சேனல்லையும் கேட்டிருந்தேன் ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்து. ஸோ இதில் எந்த ஸ்டோரி நம்ம பார்க்கலான்னு. ஸோ அதில் கோல்டு சிஓ ஒன்று, அண்டு ப்ரொஃபஸர் மாமா, ரூட் ப்ரொஃபஸர் மாமா, அண்டு ப்ளே பாய் மாமா, அந்த 3 இருந்துச்சு. அதில் அந்த ப்ளே பாய் மாமா மட்டும் ஏஜ் கேப் எஃப்எஃப், பிகாஸ் அது நம்ம பார்த்து ரொம்ப நாளாக ஆன மாதிரி ஃபீல். அந்த மாதிரி ஒன் ஷாட் பார்த்து ஏஜ் கேப்பில் லாஸ்ட்டாக இப்போ பார்த்தோன்னு கூட எனக்கு ஞாபகம் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் ஏடிஎம் தான் நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஏஜ் கேப் எஃப்எஃப், அது ஒன்று தான் இருக்கும். ஸோ எஸ், இதை பார்க்கலாம். இதை முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இப்படிலாம் இருக்கும். ஸோ பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹொய்னா இப்போ ஒரு கிராமத்தில் இருந்து வந்த பொண்ணு. ஸோ ஜேகே அங்கே இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவனோட காலேஜ்லேயே அவளையும் படிக்க வைக்கலாம். அவன் ப்ரொஃபஸராக தானே ஒர்க் பண்ணுறான்னு. அவன் கிராமத்தில் இருந்து அவளை அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். ஜேகேக்கு அந்த அளவு அவளை பிடிக்காது. ஷப்பா பார்த்தாலும் எரிஞ்சு தான் விழுந்துட்டுருப்பா. ஸோ இது அவளோட ஃபர்ஸ்ட் டே. 2 பேருமே ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் ஒன்றா இல்லை, தனித்தனியாக தான் இருக்காங்க. ஐயோ, மாமா எனக்கு கிளம்பியிருப்பாரே, போச்சு ஹொயன். எனக்கு அதான் வரப்போத்துல இன்னும் 2 நாளில், அதனால வயிறு வலின்னு தூங்கிட்டேன். அவர் நேரம் கிளம்பி போயிடுப்பாரு அப்படின்னு நல்லா ஒரு அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த சில்வர் கலரில் நல்லா அடுக்கடுக்கா வச்சு அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு, அது ஒரு கையில் பிடிச்சிட்டு ரெட்டை சடை நல்லா போட்டுட்டு பாவாடை தாவணியெல்லாம் கட்டிட்டு இன்னொரு கையில் மட்டும் நோட்டு புக்கெல்லாம் எடுத்துட்டு அப்படியே காலேஜ்க்கு வர்ற கனகாமர பூ வச்சுட்டு எல்லாரும் இவளை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. ஏ மச்சான், இந்த பொண்ணு பாரு, டேய் பட்டிக்காடு போலடா. நல்லா தலையில கனகாமரம் வச்சுட்டு கையில் அது என்னடா அடுக்கடுக்கா இருக்கு, பல்கா சாப்பிடு போலையே. ஐயோ, மாமாக்கு கீழே தர்பூசணி, மேலே திராட்சை, மேலே ஆப்பிள், அப்புறம் மேலே மீன் குழம்பு, அதுக்கு மேலே நண்டு வறுவல், எல்லாமே வச்சிருக்கேன் அப்படின்னு ஜேகேக்காக தான் அந்த கேரியர் ஃபுல்லாத்தையும் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா, தூக்க முடியாம. அப்போ ஜேகே, ஷோ இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் வேற ஒர்க் ஆகி தொலைக்காது, இது நீங்கள் ஒர்க் ஆகலைன்னா நான் ஆப்சண்ட்டுங்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தொலைச்சிருவானுங்களே அப்படின்னு இந்த பயோமெட்ரிக் சிஸ்டமோட போராடிட்டு இருக்கா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு. என்ன காலேஜே ஒரு மாதிரி கொலைவலன்னு சிரிச்சிட்டு இருக்கு, யாரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா வயன்தான். அப்படின்னு நல்லா கிராமத்து பொண்ணுங்களோட அந்த தோற்றத்தோட அப்படியே வந்துட்டு இருக்கா. ஸோ இந்த காலேஜ் கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த சீன் போடுற பொண்ணுங்க, அந்த மாதிரி ஸ்வாகி பாய்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான காலேஜ். ஸோ எல்லாரும் மேக்ஸிமம் ஒன்று அந்த மாதிரி டிஷர்ட், ஒரு மார்க்கமான சட்டையை போட்டு சுற்றுறது அந்த மாதிரி. பட் ஒயிட் அப்படியே எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இப்படி வரவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இவளை வச்சு ஃபன் பண்ணலாமேன்னு தோணி நல்லா சிரிச்சிட்டு இருக்கானுங்க. ஜேகேவை பார்க்குறான். யோ ஷவன அப்படி கிளம்பி தொலைஞ்சிருக்கா. நேற்று தான் போயிட்டு அவளுக்குன்னு தனியாக குர்த்தி வாங்கிட்டு சரி பலாசா பேண்ட் போடட்டும்னா அதையும் வாங்கி கொண்டு கொடுத்து தொலைச்சேன். இந்த பாவாடை தாவணியில் தொலைஞ்சிருக்கா. கனகாமரம் இரு வேற, இவளுக்கு எங்கேருந்து தான் கிடச்சிது இந்த கனகாமரம்லாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். அப்போ அவளும் மாமாவை பார்த்துடுறா ஜேகேவை. மாமா, ஐயோ சிவ கண்ண முன்னாடி நம்ம நிற்கவே கூடாது அப்படின்னா வேக வேகமாக அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ லில்லியும் ஜேகே பின்னாடி எப்படி போயிட்டே இருக்கா. ஐயோயோ, ஆமாம் எங்கன்னே தெரியலையே, போயிட்டாரு. ஐயோ, அப்போ சாப்பாடு கொடுக்க முடியாதா அப்படின்னு அவளுமே அவன் கிளாஸ்க்கு போயிடுறா. பிகாஸ் ஜேகே ஆல்ரெடி கிளாஸ் ரூம் எல்லாம் காட்டியிருப்பான். அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கா. அவன் பக்கத்தில் யாருமே உட்கார மாட்டுறாங்க. இப்போ பின்னாடி திரும்பி ஒரு பொண்ணு இருக்கா. ஹாய், நான் வயன், உனக்கு தேன் மிட்டாய் வேணுமா? ஏய் உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, சி கையெடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறான் அவளை. அவள் கை வச்சிருந்த டெஸ்க் மேலே. என்ன பட்டணத்துக்காரவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க. என் மாமா ப்ரொஃபஸரு, நான் படிக்கிற காலேஜில். இங்க பாருங்க, ஏன் அப்படி ஒதுக்குறீங்க? ஏய் சி கையெடு. அருவருப்பா இருக்கு. என்னது இது, தலையில ஃப்ளவர்ஸ், தலையில அப்படியே ஃபுல்லா ஆயில் வடியுது.
யோ இதுவா? இது வந்து மூலிகை எண்ணெய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு காய்ச்சுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு முடி கொஞ்சமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ எனக்கு பாருங்க, பின்னாடி வரைக்கும் தொங்குது. அங்க வரைக்கும் தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, எண்ணெய் காய்ச்சி எடுத்துட்டு வர்றேன். அசிங்கம் பிடிச்சவளே, தள்ளு. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ற மாமன் கிட்ட நான் சொல்லிடுவேன். மாமனா? அது யாரு? உன் கிராமத்துல இருக்கானா? என் மாமா இங்கதான் ப்ரொஃபஸரா இருக்காரு. ப்ரொஃபஸரா? இங்க இருக்க ப்ரொஃபஸர் எல்லாருமே ஹைடெக்கா இருப்பாங்க. சொல்ல போனா ரிச்சா, கிளாஸியா, எலிகண்டா இருப்பாங்க. நீ நீ இப்படி பட்டிக்காட்டுல இருந்து வந்துட்டு உன் மாமா இங்க ப்ரொஃபஸரா இருக்காங்கங்கிறியா? ஜஸ்ட் கிடிங்கா? நீ விளையாடுறது தானே? இந்த ஜோக் கூட உனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு திட்டிருது. ஏண்டி சொல்ல மாட்டீங்க என்ற மாமனை நான் காட்டுறேன், அப்பதான் அடங்குவீங்க சாக்காலத்தீங்க அப்படின்னு திட்டிட்டு அப்படியே முன்னாடி பாக்குறா. வேற ஸ்டாஃப் வந்து நடத்திட்டு இருக்காங்க. எனக்குதான் நம்ம ஆசைப்பட்டு எடுத்த தமிழ் லிட்ரேச்சர் இந்த கோர்ஸ் தான் வேணும்னு சொல்லி எடுத்தோம். மாமா இங்கே வந்து சேர்த்து விட்டுட்டாங்க. ஆனா பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்தா, அம்மாடியோ அவளுக்கு என்ன இடுப்பு இம்மாந்தண்டி தெரியுது. அவளை பாரு, முன்னாடி 2 பூசணிக்காவே காட்டிட்டு இருக்காளே. சிச்சி பொயன், நீ மறைச்சு கோடி அப்படின்னு மறைச்சுக்கிறா. எத்த தண்டி அடியாத்தி அப்படின்னு திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கா. அவள் இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சுட்டு ப்ரொஃபஸரும் நடத்த ஆரம்பிக்கிறாரு. தமிழ் ப்ரொஃபஸர் தமிழ்ல தானே நடத்துவாங்க தமிழ் லிட்ரேச்சர் கிளாஸ். வயன் தமிழ்ல அத்துபடி. அவளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் தமிழ்ல. அப்ப கேள்வி கேட்க கேட்க டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றா. அப்ப அவரும் இந்த இந்த பொண்ணை நல்லா ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்றாரு. சுத்தி இருக்குதுங்க எல்லாம் பட்டிக்காட்டுல இருந்து வந்தவ தானடி, பதில் சொல்லாம இருந்தா அவங்க ஊருக்கே அவமானம். அதான் டான்டான்னு பதில் சொல்றா. இதே இங்கிலீஷ்ல நம்ம கிட்ட ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அதுல நம்ம தான் ரொம்ப அழகா சொல்லலாம். பொறாமடி உங்களுக்கு எல்லாம் அப்படின்ட்டு நான் அவளும் கிளாஸ அகெயின் அப்படி கண்டினியூவா கவனிச்சுட்டே இருக்கா. இப்போ இந்த சைடு ஜெயே, நீ தமிழ் லிட்ரேச்சர் கிளாஸ்க்கு போகணுமேடா போ. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு ஃபுல்லாக இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு நீ தான் போகணும். அவ வாரம் விழுந்து தொலைப்பாளே. அப்போ அந்த டிஃபன் பாக்ஸ் அப்படியே லைட்டாக சாயுது. அதுல இருந்து நல்ல ஸ்மெல்லு வருது, நண்டு வறுத்த ஸ்மெல்லு. அது இதுன்னு கிளாஸுக்கே அப்படியே மணத்துட்டு இருக்கு. அப்போ ப்ரொஃபஸர் அப்படி திரும்பி, ஷாரு கிளாஸ் நடத்தும் போது சாப்பிடுறது அப்படின்னு ஒயனை திரும்பி பாக்குறா. சார் சார் இவ தான் நினைக்கிறேன், இவகிட்ட இருந்து ஸ்மெல்லு வருது. ஏ பொண்ணே, நீ சாப்பிடுறியா? இல்ல சார் அப்படின்னு வந்து பார்த்தா டிஃபன் பாக்ஸ் லைட்டா கொட்டி இருக்கு கீழே. ஓ திருட்டுத்தனமா நீ சாப்பிட்டுட்டு இருக்க கிளாஸ்ல? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்ல இவ்வளோ ஒழுங்கிடும், கெட் அவுட் அப்படின்றாரு. நான் ஒண்ணுமே பண்ணலைங்க, நான் பேசாம தான் இருந்தேன். அது கீழே விழுந்துருச்சு. அதுல இருந்து என்ன கசியவும் அது கொஞ்சம் கொஞ்சம் வாடையாயிருச்சு. நான் ஒண்ணுமே பண்ணலைங்க. எழுந்து வெளியே போனேன். ஃபர்ஸ்ட் நாளே வெளியே போச்சு. அப்ப ஜேகே அங்க வெரண்டால நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படியே அந்த நோட்ஸ் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே, ஆமா போச்சு போச்சு. என் மாமா நான் வெளியில இருக்கிறத பார்த்தாருன்னா எனக்கு கழுவி கழுவி ஊத்துவாரு. சிவதுக்கு வழிய நின்றுட்டு இருக்கா. சிவலை என் கண்டுக்கவே கூடாது. பேசாம போயிட்டே இருந்தே. இன்னும் 10 மினிட்ஸ்ல இவ கிளாஸ்க்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடியே வெளியில வந்து நின்றுட்டு இருக்கா. என்ன செட்டப் பண்ணி தொலைச்சாலும் தெரியலையேடா அப்படின்னு உன கண்டுக்காத மாதிரி அவளை கிராஸ் பண்ண போறான். ஆனா அவன் பாட்டுக்கு ஜேக்கியோட கையை பிடிச்சி பக்கத்துல இழுத்து, ஆமா உங்களுக்காக சாப்பாடு. ஏய் கையை விட்டுரு ஃபர்ஸ்ட். யாரை கேட்ட மாமா அம்மானு? இங்க பாரு, இங்க ஃபுல்லா நான் ப்ரொஃபஸர், உன் மாமா கிடையாது, புரியுதா? இல்லைங்க, ஏன்னா அந்த அந்த வாத்தியார் வேலையை அனுப்பி விட்டாரு. நான் உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்து வந்திருந்தேன். ஆனா நீங்க கிளம்பிட்டீங்க. உங்களை பார்த்தேன் காலையில, அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டீங்க. அதான் மாமா. எங்க பாரு, நான் உன் மாமான்னு யாருக்கிட்டே சொன்னியா? இல்லையே. ஷார்ட்டே சொல்லக்கூடாது. ஏய் அங்க பாரு, ஜேகே சார் எனக்கு நேவி ப்ளூ ஷர்ட்ல செம்ம அழகா இருக்கார்ல. ஃபர்ஸ்ட் என்ன தொட்டு பேசுற வேலை வச்சுக்காத. இங்க நான் உனக்கு மாமான்னு யாருக்கும் தெரியக்கூடாது.
யாருகிட்டையும் நீ சொல்லவும் கூடாது. அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோ, இனிமே உன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன், புரியுதா? அப்ப 2 பசங்க அப்படி கிராஸ் ஆகி போறாங்க. வயனோட தாவணியில் அவளோட இடுப்பு தெரியுது. இப்போ அவள் பார்த்துட்டு ஒரு மாதிரி உதட கடிச்சிட்டே போறாங்க. ஜேகே இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். வீட்டுக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, என் மேல எதுவும் கோவமா இருக்கீங்களா? உன் நாளைக்கு எந்த கோவமும் இல்லை வயன். எதுக்கு கிளாஸை விட்டு வெளியில வந்தேன்லாம் தெரியாது. நான் போகும்போது இப்படி கையை பிடிக்கிறதெல்லாம் இங்க தப்பு, புரியுதா? ஆல்ரெடி இவன் மேல செம காண்டில் இருக்க. இவ வேற வந்து எரிச்சல் காப்பிட்டு அப்படின்னு செம கோவமாகறான். அப்போ எனக்கும் அப்படி விட்டுறா. மாமா மாமா நம்ம கிட்ட எப்போயும் இப்படித்தானே மூஞ்சி காட்டிட்டே இருப்பாங்க. அதான் எங்க அவர் வாத்தியார்ல என்ற மாமா எங்க ப்ரொஃபசர். அப்போ எல்லாரும் அவரை ஒரு மாதிரி கெத்தா பார்ப்பாங்க. ஐயோ இங்க பாருடி ஜேகே சார், லவ் யூ என்ற மாமனுக்கு எவன் முத்தம் கொடுக்கறது அப்படின்னு வந்து பார்த்தா வயனை கழுவி ஊத்திச்சு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுதான். அப்போ வயன் அப்படி ஜன்னல் சைடு வந்துட்டு, ஷமா எதுக்கு நீ அவரை பார்த்து சொல்ல ஊத்திக்கிட்டு இருக்க? ஏய் பட்டிக்காடு, தள்ளி போடி. நானே என் ஜேகே சாரை எப்பயாச்சும் தான் பார்க்க முடியுது. என்ன கொஞ்ச நேரத்துல அவரோட கிளாஸ். ஃபர்ஸ்ட் இயர் தான், அதுக்குள்ள எப்படி என்ற மாமா அவர்களுக்கு தெரியுது. ஏய் தள்ளுடி, ஃபெயில் ஆனதுக்கு ரீசனே ஜேகே சார் தான். அவரை பார்க்கணும், இந்த கிளாஸ்க்கு மட்டும்தான் அவர் வருவாருன்னு நான் அவருக்காக அகைன் ஃபெயில் ஆனேன். அட முட்டாச்சிருக்கீங்களா? என்னது இது? படிக்க அனுப்புனா பாஸ் ஆகாம ஃபெயில் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்காளுங்க என்று மாமனை பார்த்து சொல்ல ஊத்துறாளுங்க. நல்லாவே இருக்க மாட்டாளுங்க, பொசப்பட்ட பிள்ளைங்க. அப்படி நல்லா கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்கான் வயனும். அப்ப எப்படி கொஞ்சம் டைம் ஆகுது. வெளியில அந்த ப்ரொஃபசர் வராரு. ஃபயன், இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல கிளாஸ்ல உட்காந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை டைரக்டா பிரின்சிபல் ரூம்க்கு அனுப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால இட்ஸ் ஜஸ்ட் அ வார்னிங். வாத்தியாரே, நான் எதுவுமே பண்ணல வாத்தியாரே, நான் சாப்பிட கூட இல்லை. பின்னாடி இருந்து கோண மூஞ்சிங்க தான். வாட்? அவளுங்க பேரு வேற தெரியல. டீனா சோனா. அந்த டீனா பிள்ளையும் சோனா பிள்ளையும் தான் என்ன இப்படி பண்ணுச்சுங்க. நான் சத்தியமா சாப்பிடல. நான் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் கீழே கவுந்துருச்சு, அதான். ஓ ஏதோ ஒன்று, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஸ்மெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? புரியுதுங்க வாத்தியாரு, உள்ள போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். சாரி, அந்த வாத்தியாரு அனுப்பி விட்டுறாரு. அப்ப அவளும் உள்ள வந்தா. ஏ பட்டிக்காடு, இங்க வா. பட்டிக்காடா என்ற பேரு வயனு, பட்டிக்காடுலாம் சொல்லாதுங்க. ஏய் பட்டிக்காடு வாடி. கனகாமரம் இங்க வா. அவ எப்படி கூப்பிட்டுக்கலாண்டி, கனகாமரம் அப்படின்னு ஹைஃபை அடிச்சு டீனாவும் சோனாவும் சிரிச்சுக்கிறாளுங்க. மக்கு பயப்பில்லைங்க, பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகி போய் ஒரே கிளாஸ்ல இருந்துக்கிட்டு இதுகளுக்கு தெனா விட்டு வேற. என்னடி என்ன வாடி போடினா கையெழுத்து இப்பதான் சொல்லிட்டேன் அப்படின்னு வயனோட முடிய பிடிக்கிறாளுங்க. ஏய் கையை எடுங்கடி, என் முடி நீளமா இருக்குன்னு இவளுகளுக்கு பொறாம. பொறாம. ஏய் ஜேகே சார் கிட்ட நீ என்னடி பேசிட்டு இருந்த என்றமா? ஐயோ இங்க பாரு, உன் மாமா நீ எதுங்க யார்கிட்டே சொல்லக்கூடாது. ஆமா இல்ல மாமா, அவர் தான் என் மாமான்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு இவளுங்க கிட்ட. ஏய் என்ன, உன் மாமா இங்க யாரோ இருக்காருன்னு சொன்ன? யாருடி, காட்டு பார்க்கலாம். ஃப்ராடு. இல்ல நீ சொல்லு. எங்க ஜேகே சார் கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? இல்ல அது ஒன்றும் இல்லை, அவர் வந்தாரா, அதான் நீங்க தான் இப்ப கிளாஸ்க்கு வரையலா, நான் உள்ள அனுமதிக்கிறீங்களான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரியான பட்டி காட்டுறீவ. ஏய் அவர்கிட்டலாம் அன்னெசரியா பேசுற வேலை வச்சுக்க கூடாது சரியா? பிகாஸ் இந்த காலேஜ்கே ஜேகே சார் ஹேண்ட்ஸம் ஹீரோ மாதிரி, அவருக்குன்னு தனியா நாங்க ஒரு ஃபேன் பேஸே இருக்கோம். இது என்ற மாமாவுக்கும் ரசிகர்கள் அவங்கெல்லாம். ஏய் நாங்கெல்லாம் அவரோட ரசிகைகள், தமிழ்ல சொல்லணும்னா, புரியுதா? ஜேகே சார் எங்களை யார ஓகே சொன்னாலும் அவரை கல்யாணம் பண்ணி அவரு கூட குழந்தை பெத்துட்டு, ஐயோயோ என் மாமா கூட இவளுங்க கல்யாணம் பண்ண போறாங்களா அப்படின்னா? இல்ல இல்ல, இவளுங்க கண்டதே உளறிட்டு கிடப்பாளுங்க. என் மாமா கண்டிப்பா என்னதான் கல்யாணம் கட்டிக்கும் அப்படின்னு அவ அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா.
இப்போ ஜேகேயோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ ஜேகே கையில் அழகா நோட்ஸ்லாம் எடுத்துட்டு கையில் ஒரு சாக் பீஸ் எடுத்துட்டு வர்றான். அவன் அப்படியே ஃபோல்டட் ஸ்லீவ்ஸ், நேவி ப்ளூ ஷர்ட் வித் கையில் பிரேஸ்லெட், எல்லாமே பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருக்கு. லில்லி இதுக்கு முன்னாடி ஜேகே இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பார்த்துருக்க மாட்டா. ஓ சாரி, ஏடிஎம்குள்ளே போயிட்டேன் லில்லின்னு. சாரி, ஏடிஎம்எஃப்எஃப்குள்ளே போயிட்டேன். மன்னிச்சு. ஓகே, ஒயன் அப்போ ஜேகே இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக பார்த்துருக்க மாட்டா. ஒன்று முழுக்கை சட்டை போடுவார், இல்லைன்னா அரைக்கை சட்டை போடுவார். முழுக்கைக்கும் அரைக்கைக்கும் நடுவில் இது என்ன முக்கா கை? அட ஆத்தி, மாமாவோட அந்த முடி பாரு, எம்பிட்டு அழகா இருக்கு. அப்புறம் பேண்ட்லாம் பெல்ட்டுன்னு மாமா பட்டே கிளப்புறாரு. அடி தூள் மாமா. அதுவும் பல்ல காட்டிட்டு கணத்துல கை வச்சு ஜேகேவை பார்க்குறா. குட் மார்னிங் எவ்ரி ஒன். அப்போ டீனா சோனாவும் குட் மார்னிங் சார். எதுக்கு இந்த அளவு? இல்லை சார், ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக் மார்னிங்ல, அதுதான் இந்த எழுவ. டீனா சோனா, உங்களுக்கு எத்தனை டைம் சொல்றது, நீங்களாம் பாஸே ஆக மாட்டீங்களா? போன டைம் தான் அட்வைஸ் பண்ண மார்க்லாம் லோவாக இருக்கு, இனி வர செமஸ்டர்லையாச்சும் பாஸ் ஆயிடணும்னு பார்த்தா செமஸ்டர்லையும் ஃபெயிலு, வச்ச டெஸ்ட்லையும் ஃபெயிலு. வாட் இஸ் திஸ்? இப்படியாச்சும் ஜேகே நம்ம கூட பேசுறாரு அப்படி டீனா அப்படி மனசுல நினைச்சிட்டு இருக்கா. சார், கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன். எனக்கு தெரிஞ்சு நான் பேசாம என்னோட கோர்ஸே நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சரா மாத்தலான்னு இருக்கேன். வாட்? எதுக்கு தமிழ் டு இங்கிலீஷ் ஜம்ப் ஆகுறீங்கன்னா ஏதாச்சும் ரீசன் இருக்கா? எனிதிங் எல்ஸ்? எஸ் சார், பிடிச்ச ஸ்டாஃப் கிட்ட படிச்சாதானே மண்டையில படிக்கிறதெல்லாம் நிற்கும். அதான் சார், நான் பேசாம அப்படின்னு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே அவள் ஜேகேவை செட்யூஸ் பண்ணுறது மாதிரியே ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பா. இப்போ ஜேகே என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து வந்திருக்கா? ஷோர்த்தி என்ன ஒரு மாதிரி நெளியிறா அப்படின்னு வயன் நல்லா திரும்பி பார்க்குறா. பட் பாவி வலிஞ்சாங்கொட்ட, ஐயோ முன்னாடி என்னடி கழட்டி விட்டுருக்க. என் மாமாலாம் அங்கே பார்க்கவே மாட்டாரு. இப்போ ஜேகே அவளை பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பான். சார், என்ன சிடம்? ஓகே சார் அப்படின்னு அதுங்கெல்லாம் அப்படியே வலிஞ்சிட்டே உட்காந்துடுதுங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுது. வலிச்சாங்கோட்டிங்க, என் மாமாட்ட வலிஞ்சிட்டே இருக்காளுங்க. ஜேகேவும் அப்படியே கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறான். இதுவா, இதெல்லாம் என்னது அப்படின்னு அவளுக்கே லைட்டாக டவுட் ஆகுது. ஸோ பிகாஸ் அவள் ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக பார்க்குறா. ஓ, மாமா இங்கிலீஷ் பேசும்போது எவ்வளோ அழகா இருக்கார்ல. ரஜினிகாந்த் கணக்கா பேசுறாரு என் மாமா. அழகு, அச்சோ கியூட்டு மாமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை கொஞ்சிட்டு இருக்கா. ஐயோ ஜேகேவை கொஞ்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியே டைமாக ஸ்கிப் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எஸ்ஐ நாளைக்கு இதை பற்றி எழுதிட்டு வரணும். ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்கள் தான் ஃப்ரெஷர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொய்டிக் நாலேஜ் இருக்கணும், ஒரு போயம் கம்போஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் என் கிளாஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார், நான் ஒரு போயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தட்ஸ் போயம், நாட் போயம். ஓகே, போயம் போயம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார் நான். நாளைக்கு ஹோம்ஒர்க் அதான். என்ன சார் புதுசாக ஹோம்ஒர்க்லாம்? இனிமேல் அப்படிதான் பண்ணிட்டு வருவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக பண்ணிட்டு வருவேன் சார் அப்படின்னு எல்லாம் வளைஞ்சா மாட்டிங்களும் வளைஞ்சிட்டு தெரியுதுங்க. மாமா பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவள் ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது நல்லா தான் கவனிச்சிட்டு இருக்கா. பட் அவள் கூட யாருமே பேச மாட்றாங்க. ஸோ அப்படியே லஞ்ச் பிரேக் டைமும் ஆகுது. ஐயோ வயன், மாமா என்ன சாப்பிடுவாரு? இப்படியே வச்சுட்டே இரு நீனு, எடுத்து கொண்டு போய் கூடு அப்படின்னு இழந்து போயிட்டு ஜேகே ஸ்டாஃப் ரூமுக்கு போறா அந்த கேரியரை தூக்கிட்டு. ஐயோ என்ன வேற செஞ்சீங்க பாரு. எல்லாமே அந்த நண்டு மசாலால தான். இந்த நண்டு வெறுவெல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் நல்லா தூக்கெல்லாம் ஊத்திட்டேன், மாமாக்கு பிடிக்கும்னு. அதுதான் வேலையை காட்டி விடுது. அப்புறம் இந்த சிக்கன் சிந்தாமணில அதுலயும் தான் நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிட்டேன். போச்சு. அதுதான் இந்த கிளாஸ் ஃபுல்லா வாடை அடிக்குது. அப்போ எல்லாருமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க. லைக் காலேஜுக்குன்னு ஒரு சில பேஜ் இருக்கும்ல, மீன் ஸ்டூடெண்ட்ஸாகவே க்ரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல காலேஜை பற்றின மீம் போடுறதுக்கு. அப்போ அந்த மீம் பேஜில் இப்படி போகிறது அப்படியே ஃபோட்டோ எடுத்து போட்டு
ரொம்ப ஃபன்னியாக அப்படி போட்டிருக்காங்க. கீழே ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக கமெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. மாமா ஏய் இங்க எதுக்கு வந்து ஆமாம் அவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவு வயிறே வராது ரஜங்குகா. ஓ மாமா சாப்பாடு. அப்போ வெளியில எழுந்து வந்துட்டு அவள் பக்கத்துல ரொம்ப ஸ்லோவாகிட்டு நீ சாப்பாடு கொண்டு வர தவிர எதுவும் கொண்டு வர தேவையில்லை ஓயன். என் பார்க்க என்கிட்ட வரவே செய்யாத, தயவு செஞ்சு கிளம்பிடு, வேற இடத்துல போய் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சமாக்கமா சொல்லிட்டு போறான். அவனோட போனுக்கு கண்டினியூஸா அப்படியே ஒரு மெசேஜஸ்லாம் வந்துட்டே இருக்கு. என்னது இது, இன்ஸ்டால இருந்து இத்தனை மெசேஜ் அப்படின்னு பார்த்தா அது அப்படியே வைரல் ஆகியிருக்கு. காலேஜ் முழுக்க வயனை தான் போட்டு வச்சிருக்காங்க. அது கீழலாம் மச்சான் செம்ம ஃபிகரா இருக்காடா, என்ன பட்டிக்காடு மாதிரி இருக்கா, எவ்வளோலாம் வச்சுட்டு சும்மா விடிய விடிய போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். டேய் விடிய விடிய போட்டாலும் இவளை பத்தாதுடா, எல்லாம் இவளை வச்சு செய்யணும். டேடி அவ போட்டாலே தாங்க மாட்டா. டே அவளை ஒரு ஆள் மட்டுமா போடணும், 2-3 பேர் சேர்ந்து போடணும்டா அப்படின்னு அந்த கேவலமான வாய்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த கேவலமான எச்சைங்கள் தான் இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ ஜேகே எப்படி பார்த்துட்டு இருக்கான், அப்படியே தலையில கை வச்சுட்டு அந்த போஸ்ட்டுக்கு அப்படியே ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கான். இவ்வளோ இதுக்கு தான் இதெல்லாம் பண்ண வேணான்னு சொன்னேன். காலையிலே கொடுத்த ட்ரெஸ்ஸை ஒழுக்கமா போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வந்திருந்தா கூட எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவளுக்கு நான் கிளச்சு கிளிக் பண்ணி எல்லாமே வாங்கி கொடுத்தேன். இந்த பூ வைக்கலன்னா அவ குறைஞ்சு போயிட மாட்டாளா, எல்லாம் சொல்லிதான் கூட்டிட்டு வந்தா எல்லாம் எங்க அம்மாவை சொல்லணும். அவளை அங்க கொண்டு போய் படிக்க வைடா, இங்க 12th நல்ல மார்க் எடுத்தா தமிழ் கோர்ஸ் சேர்த்து விடுன்னு எங்க அம்மா போட்டு சாவடிச்சு எடுத்துருச்சு என்ன அப்படின்னு ரொம்ப கோவமா அந்த நாளே முடிஞ்சிருது. ஜேகே ஒரு கார் வச்சிருப்பான், அந்த கார்ல அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். ஒயன் அப்படியே நடந்தே போயிடுவா. நாளையில இருந்து ஒரு சைக்கிள் வாங்கிடணும், சைக்கிள்ல போனா இன்னும் நல்லா இருக்குல்ல, கிராமத்துல இருக்கும் போது அழகா டிவிஎஸ் ஓட்டிட்டு பின்னாடி புல்லு கட்ட வச்சுட்டு வருவோம். ஆனா இங்க டிவிஎஸ் கண்ணால கூட பார்க்க முடியல, எல்லாம் எரும மாடு கணக்கா பைக்கு தான். என்ன ஐயோ கலர் எரும மாடா போகுது அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஹை பட்ஜெட் பைக்லாம் இருக்கும்ல வெயிட்டா, ஸோ அந்த மாதிரி பைக்கை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அட்லாஸ்ட் அப்படியே வீடு வந்து சேர்றா. அவ வர்றதுக்கு முன்னாடி ஜல்லுன்னு அவளோட கொலுசு சத்தம் மட்டும் நல்லா கேக்குது. அப்ப ஜேகே சோஃபால உட்காந்து அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ வர்ற சத்தம் கேட்டதுமே அவனுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. எனக்கு காலேஜ்ல என்னென்ன நடந்ததோ அது ஃபுல்லா அவனோட மண்ணில ரீகால் ஆகி ஓடிட்டே இருக்கு. இவளால தானே, எல்லாமே இவளால தான். எனக்கு அப்படியே எரிச்சல் டேஷ் ஆகுது. சொல்லி தொலைச்சாலும் கேட்டு தொலைய மாட்டா. மாமா இது பாருங்க, அங்க பொரிச்ச கோழி வித்துட்டு இருந்தாங்க, உங்களுக்கு பிடிக்கும்ல கோழி பொரிச்சா, ஆனா நீங்க தான் சாப்பிடவே இல்லையே. அப்புறமா அந்த கேரியர்ல நீங்க எல்லாத்துக்கும் கொடுத்த மாமா, நண்டு வரவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்படுவீங்கல்ல. ஏன் மாமா? இப்போ செம்ம டென்ஷன் ஆயிட்டு கையில ஒரு டின் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா ஸ்நாக்ஸ், அதை தூக்கி அப்படியே ஃப்ளோர்ல விட்டு எரிஞ்சிட்டு செம்ம கோவத்தோட, இங்க பாரு இந்த பட்டிக்காடுத்தனத்தெல்லாம் உன்னோட வச்சுக்கோ புரியுதா. என்னாச்சு மாமா? அங்க வந்து மாமா கிமான்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ சிங்கம் ஆயிடுவாயன், புரியுதா இல்லையா? உன்னை நான் என்ன சொன்னேன், எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தான்னு சொன்னேன். ஆனா நீ எதுக்கு இந்த பட்டிக்காடுத்தனம் கேவலமா இருக்க வயன் இதுல. ஆனா உங்களுக்கு இதுல என்னை பார்க்கும் போது பிடிக்கும்ல நினைச்சேன். ஏன் மாமா வந்ததுல இருந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமா எனக்கும் ஒன்னும் சுத்தமா பிடிக்கல. எங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்கிற ஒரே ரீசன்னால இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏய் ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு தலையில வச்சிருந்த கனகாமர பூ அப்படியே எடுத்துட்டு தூக்கி வீசுறான். ஆமா என்ன பண்றீங்க? ஏய் சொல்றீ, வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போடாம என்ன எதுக்கு இது? அவங்கிட்ட என்ன சொன்ன? காலேஜுக்கு இப்பெல்லாம் வரக்கூடாது, ஏதாச்சும் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமா இருந்தா மட்டும்தான் சாரி அப்படி இப்படின்னு காஸ்டியூம் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா? ஆமா அது சுடிதார் மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி இருக்கமானா உன் சைஸ் எனக்கு தெரிஞ்சு தொலைக்காது. வாங்கி கொடுதல்ல, அந்த நூல் தான் இருக்குல்ல, பிரிச்சு விட்டுட்டு அதை போட்டுட்டு வரலாம்ல. ஆமா அது என்ன, அது கிளிப்பும் வாங்கி கொடுத்த செங்க, அந்த கிளிப்பு எல்லாத்தையும் இங்கே அப்படி வச்சுட்டு போயாச்சு.
அசிங்கமா இல்லை வயன்? நான் என்னை பார்த்தா அப்படியே சோத்த முட்டை மாதிரி தெரியுதா? அப்படியே கேரியர் ஃபுல்லாக எனக்கு எடுத்துட்டு வந்துட்டுருக்க. இல்லை மாமா, உங்களுக்கு வாழையில போட்டு ஒன்னொன்னா வைக்கணும்னு ஆசை. காலேஜுக்கு படிக்கிறதுக்கு வரையா, வாழையில வச்சு திங்கிறதுக்கு வரையா? எனக்கு இல்லை மாமா, நான் உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் பீரியட் வெளியில வந்து நிக்கிறேன். யாருக்காச்சும் இப்படி நடக்குமா? யாராச்சும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்ல இப்படி பிஹேவ் பண்ணுவாங்களா? கத்தாதீங்க, ஏன் மாமா கத்துறீங்க? எனக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. இப்படிதான் வயன், இப்படிதான். எனக்கும் உன்னை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது, வெறுப்பா இருக்கு. ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு அந்த கொலுசு எதுக்கு? மோகினியா? இல்ல புரியல. என்னன்னா அப்படியே அப்படியே பூம்பு மாட்டை கட்டி கொண்டு வரும்போது காலில் சல்லங்க கட்டி கொண்டு வருவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. நீ என்ன மாடா? உன்கிட்ட என்ன சொன்ன? கையில பேங்கிள்ஸ் வேணா போட்டுவோ, காலில் இருக்க அந்த ஜல் ஜல்ல கலட்டிருன்னு சொன்னானா இல்லையா ஓயன்? ஆமா, அது போட்டிருக்கும் போது அதனோட சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா சிம்பிளா அழகா ஒரு கொலுசு வாங்கி போட்டுக்கலாம். கிராமத்துல இருந்து வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் சொல்றபடி இருக்கணும். என் வீட்டுல உன்னை தங்க வச்சேன்ல, உனக்குன்னு தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்கேன்ல, எல்லா வேலையும் எனக்கு நானே தானே பாத்துக்கிறேன். நான் துவைக்கிறதுல இருந்து உனக்கு சமைக்கிறதுக்கு ஏதாச்சும் கஷ்டம் கொடுக்குறேன் அடி? இல்ல மாமா. அப்புறம் என்ன வயன்? ஆமா, இல்ல நான் உங்களுக்காக நான் கேட்டனா? எனக்காக இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணு நான் கேட்டனா? சொல்லு, நான் கேட்டனா? நான் உங்களுக்காக பண்ணாம வேற யாருக்கு மாமா? அது தாண்டி கேக்குறேன். அவன் உன்கிட்ட கேட்டனான்னு கேக்குறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லு. இல்ல, இங்க பாரு, காலேஜ்ல போயிட்டு நான் தான் உன் மாமா கீமான்னு எவள்கிட்டயாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுதான் நான் உன்கிட்ட பேசுற லாஸ்ட் வார்த்தையா இருக்கும். அவன் ஏன் நான் வந்து நீங்க தான் என் மாமா, நீங்க ஏன் சொல்லக்கூடாது? நானு ஏன் அந்த பொண்ணுங்க கூட கேட்டாங்க, எப்படி கலாச்சாங்க தெரியுமா? ஆமா, இப்படிலாம் போனா ஜோக்கர் மாதிரி இருக்க, கலாய்க்காம என்ன பண்ணுவாங்க? எந்தெந்த இடத்துல எந்தெந்த படி நடந்துக்கணுமோ அந்தந்த இடத்துக்கு தக்கணும் நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கணும், அந்த இடத்துக்கு தக்கணும் நம்ம பிஹேவ் பண்ணிக்கணும். ஆனா உனக்கு கொஞ்சம் கூட அந்த காமன் சென்ஸுங்கிறதே கிடையாது. காமன் சென்ஸ் இல்லாம எதுக்கு வர்ற? படிக்க தானே வந்துருங்க. இந்த 80s 90s காலகட்டத்தில் வர ஹீரோயின் மாதிரி மினுக்க வந்திருக்கியா? ஓ, நான் மினுக்கிறேன் மாமா. அங்க பிள்ளைங்க எல்லாரும் அரையும் குறையுமா இதோ நெஞ்ச காட்டிட்டு வயிறு கட்டிட்டுன்னு தெரியறாளுங்க, தொடைய காட்டிட்டு. நான் என்னத்தையாவது காட்டிட்டு வரேனா? ஆனா அப்படி காட்டுறவளுக்கு மினுக்கல, எல்லாத்தையும் மூடிட்டு வரேன், நான் மினுக்கிறேன். ஆமாடி, மினுக்கிட்டு தான் வர்ற. அவளுங்களுக்கு அதுதான் ஃபேஷன். அங்க அவளுக்கு அப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாளுங்க. உனக்கு பிடிச்சா பாரு, பிடிக்கலன்னா கண்ணை மூடிட்டு போ. ஆனா நீ எல்லாத்தையும் மூடிட்டு வரங்கிறதுக்காக நீ நல்லவன் ஆயிடுவியா? எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும். உன் பாஷையில சொல்லணும்னா, நெல்லு போடுற இடத்துல மிளகா செடி போட்டா வளருமா? நெல்லு பயிர் தெரியல, வளரும். ஓ சரி, இப்படி சொல்லு. நெல்லு போட வேண்டிய இடத்துல மிளகா செடி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா நெல்லோட விதையில மிளகா செடி வருமா? வராது மாமா. அது மாதிரிதான் வயன் நீ இருக்க. இந்த இடத்துக்கு நீ செட்டே ஆக மாட்ட. வயல்ல இருக்க களை செடி மாதிரி நீனு. ஏன் மாமா? உன்னை தூக்கி எறியதான் பாப்பாங்க எல்லாரும். இதுக்கு மேல என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வராது. இந்த வீட்டுல உனக்கு இடம் கொடுத்துருக்கேன் தான். நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி தான் இருக்கணும். என் மேல உரிமை கொண்டாடுறது, எனக்கா சமைக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, திஸ் இஸ் யுவர் ஃபைனல் வார்னிங். அந்த ஒரு நாளே உன்னை வெறுக்க வச்சிடாது. ஆனா நீங்க வெறுத்து போய் தானே? ஆமா, வெறுத்துட்டவன். உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரித்தல் ஆகுது. உன்னை வெறுத்து போய் தான் அதை எல்லாமே பேசிட்டு இருக்கேன். எனக்கு கோவம் ஆயிட்டு இப்படியே சடார்னு உள்ள போயிட்டு டோரை ஃபாஸ்டா சாத்துறான். ஒயின் அப்படி ஒரு மாதிரி நடுங்கிட்டு கிச்சனுக்குள்ள போற அழுதுட்டே. அவளும் அப்படி ஜேகே கிட்ட எதுவுமே பேசல. கிச்சன்ல போயிட்டு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணிட்டு இருக்கா. உள்ள போன ஜேகே வரவே இல்லை. அப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்கும்? எங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஜேகே டக்குன்னு டோர் ஓபன் பண்ணிட்டு வந்து அவ ஆர்டர் பண்ண ஃபுட் தான் வந்திருக்குன்னு தெரிஞ்சு வெளியில வந்துட்டு அதை வாங்கிக்கிறான். அதான் ஃபுட் சமைச்சிட்டேன்ல மாமா, என்னோட சமையல விரும்பி சாப்பிடுவாருன்னு தான் நான் சமைச்சேன். ஆனா எதுக்கு அவரு
பர்கர் அது இதுன்னு கண்டதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாரு. ஆமா, என்ன நான் உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன். வந்ததுமே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு அந்த வாசனை கூட வரலையா? அவங்ககிட்ட கேட்டுனா நான் உங்ககிட்ட கேட்டேனா வயன், நீ எனக்காக சமைச்சு கொடு, நான் உட்காந்து சாப்பிட்றேன்னு கேட்டேனா? இல்ல, எல்லாரும் கேட்டா சமைப்பாங்க. சமைச்சு கொடுக்கலாம்ல மாமா, ஏன் அது கூட? எனக்கு வேணான்னா வேணாம். என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன்னா தயவு செஞ்சு வேற வீடு பார்த்து போய்க்கோ. எவ்வளோ ரெண்டா இருந்தாலும் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டோர் அடைச்சிட்டு போயிடுறான். எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ இதெல்லாம் வேஸ்ட். எனக்கும் சாப்பிட தோணல, நானும் இதை அப்படியே வச்சிடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவள் படுக்க போய் படுத்துடுறா. ஸோ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் லேட் ஆகிடுது. பிகாஸ் அவன் நைட்டு தூக்கம் வராமல் ரொம்ப தவச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ மார்னிங் லேட்டாக எழுந்துக்கிறா. போச்சு, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு போய் நல்லா குளிச்சுட்டு வரா. குளிச்சுட்டு ஜேகே அவளுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பான்ல, காலேஜ்க்கு வரும்போது நீ இதை தான் வியர் பண்ணிட்டு வரணும்னு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு இதை போட்டு போனாதான் அவருக்கு பிடிக்கும் போல, இதையே போட்டுக்கலாம், ஆனால் இது ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு அவன் வாங்கி கொடுத்த அந்த குர்த்தியை போட்டுட்டு டே வெளியில வர்றா. ரெட்டை சடை செட்டே ஆகாது. முடிய அவுத்து போட்டு வச்சிருந்தாலும் எனக்கு அப்படியே வேர்த்து கொட்டும். பேசாம ஒத்தச்சடை போட்டுக்கலாமா, காதுல ஜிமிக்கி இருக்கதே போதும் அப்படின்னு இப்போ அப்படியே நார்மல் கேர்ள்ஸ்லாம் எப்படி போவாங்க அது மாதிரி வர்றா. அப்போ கனகாமரம் பூ அப்படி கொடுத்து விட்டுருப்பாங்க அவன் வரும்போதே. அது இன்னும் வாடாம இருக்கு. ஃப்ரீசரில் தண்ணி தொளிச்சு வச்சு இன்னும் வாடாம இருக்கு. இதை வச்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா வேணாம், அவருக்கு தான் என்னை இப்படி பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதே. இப்படியே போகலாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு வயன் அப்படின்னு ரொம்ப வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கா. ஐயோ, இந்த ஜல் வேற, இந்த கொலுசு இதுக்கும் இது திட்டு விழுந்துச்சு அப்படின்னு அதையும் கழட்டி பேக்கில் போட்டுட்டு காலேஜ் ரீச் ஆகுறா. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்போ வந்து பார்த்தா ஜெகே கிட்ட அந்த டீனா பேசிட்டு இருக்கா. சார், என்ன டீனா, வாட் யூ வாண்ட்? சார், அது வந்து நேற்று நடத்துனீங்கல்ல, எனக்கு இந்த இடத்துல தான் சார், இந்த இடத்துல தான் டவுட்டே. எங்கள் இஸ் வருமா வாஷ் வருமா? இங்கே எப்படி சார்? இங்கே ஹிம்மும் போடலாம் ஹிஸும் போடலாம்ல சார்? டீனா, இட்ஸ் ஜஸ்ட் அ கிராமட்டிக்கல் மிஸ்டேக். இது நீ பண்ணவே கூடாது. இது சின்ன மிஸ்டேக் மாதிரி தெரியும், ஜஸ்ட் மிஸ்டேக் மாதிரி. பட் இதை நீ பண்ணனா இந்த சென்டென்ஸ் கண்டிப்பாக ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. இது பெட்டர் நீ இந்த ஆப்ஷன் போடுறதா. சார், அப்புறம் இது ஹோம்ஒர்க் கொடுத்தீங்கல்ல, எனக்கு அந்த எஸ்ஸே ரைட் பண்ணும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு சார். இவ்வளோ நாளாக இந்த டவுட்டை நான் எப்படி தான் விட்டேன்னு தெரியல அப்படின்னு ஜேகேக்கு ரொம்ப பக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த காலேஜ் எப்படின்னா ஒரு மாதிரி ஹைடெக். ஸோ ஸ்டாஃப்ஸ் யாருமே ஸ்டூடெண்ட்ஸை வந்து லைக் பனிஷ் பண்ணுறதுக்கு வெளியில் போக சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லாமே தவிர ரொம்ப அந்த ஹார்ஷாக திட்டுறது அப்படின்லாம் வச்சுக்கவே கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா ஸ்டாஃபை தான் வேலையை விட்டு ஃபயர் பண்ணிடுவாங்க. சார், இதுவும் அப்படின்னு ஜேகேவோட நல்லா இன்னும் உரசுறா. அது ஜேகேக்கு தெரியுது. டீனா, ப்ளீஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு. சார், என் அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. டீனா, ஐ நோ எங்கள் ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் அதனால தான் கெட்டு போகிறாங்க. தயவு செஞ்சு எனக்கு ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட அரியர்ஸை கிளியர் பண்ணிவிட்டு இந்த காலேஜ்லேருந்து போகிறத பாரு. சார், ஐ நோ தட் சார், பட் எனக்கு உங்களை மாதிரி ஹேண்ட்ஸப் ப்ரொஃபஸரை தானே பிடிச்சிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு தான் இருக்கா. ஓ, இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணாத மாமாவை மயக்க முடியுமா? இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ பண்ணியிருக்கேன்ல இது. ஓ, அவ கண்ணில் ஐலைனர் வச்சிருக்கா, மஸ்காரா, கண்ணு மையெல்லாம் போட்டிருக்கா. நல்லா இடுப்பெல்லாம் வடிவாக இருக்கு அவளுக்கு. இடுப்பு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கா. அப்போ நம்மளும் மாமாவுக்கு அந்த மாதிரிலாம் போட்டு காமிச்சா தானே பிடிக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு செம கோவமாக தான் போய் உட்கார்றா. ஹயன், டீனா அவர்கிட்ட இப்படி பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏதோ என்னுடையதை அவள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. அவள் என்ன வேணாலும் என்னை கலாய்க்கட்டும், எப்படி வேணாலும் என்னை பேசட்டும். ஆனால் என் மாமா கூட ஒரு பொண்ணு உரசிட்டு நிற்கணும்னு பார்க்கும் போதே
எனக்கு என்னென்னமோ உடம்பெல்லாம் பத்திட்டு எரியுது. உனக்கு ஏன் அவன் கோவம் வரணும்? எவ்வளோ தடவை தான் அவளுக்கு நல்லது நினைச்சாலும் அவருக்கு அது புரியவே மாட்டேங்குது. விடு, எதுவும் நினைக்க வேண்டாம் அப்படின்னு அவளை விட்டுடுறா. அப்ப டீனா, ஏ சோனா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன என்ன நீ இவ்வளோ சந்தோஷமாலாம் இருக்க மாட்டியே? அது ஜங்குக் சார் என் இடுப்புல கை வச்சாரிடி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, இவளோட இடுப்புல கை வச்சிருப்பாரு. உனக்கு தெரியாது? ஐயோ, அவர் கூட எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்குலாம் அப்படியே அவர் தனியாக ரூம் கூட்டு போய் என்னென்னமோ பண்ணும் போல இருந்துச்சுடி. ஒரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம் தான் நானும் விட்டுட்டேன். எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது. சி, என் மாமா கூட படிக்கணும்னு ஆசைப்படுறாளா? இவன் ஏன் எப்படி நினைக்கிறா? எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என் மாமா இவளோட இடுப்பு தொட்டிருக்காருன்னா அப்ப அவருக்கும் இவ்வளவு பிடிச்சிருந்ததா? கடவுள், எனக்கு என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியல அப்படின்னு ரொம்ப சோகமா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏ சோனா, வா, நான் வெளியில போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு சோனாவை அப்படியே டீனா வெளியில கூட்டிட்டு போயிடுறா. எனக்குலாம் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா ஆயிடுச்சு. எவ்வளவுதான் நம்ம அப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் வெளியில காட்டுற பொண்ணுங்களை தான் லாஸ்ட்ல மாமாவுக்கும் பிடிக்குதில்ல. கிராமத்துக்கார வரல, பட்டணத்துக்கு வரும்போது பட்டணத்துல உள்ள பொண்ணுங்களை தானே அவருக்கு பிடிக்கும். என்ன மாதிரி ஒரு கிறுக்கச்சி யாருக்கு பிடிக்கும்? என் மாமானா எனக்கு உசுறு. ஆனா அப்படின்னு ரொம்ப சேட் ஆகிட்டு அப்படி உட்காந்துடுறா. அப்போ அவங்களும் வந்து உட்காந்துடுறாங்க. ஏ பட்டிக்காடு, என்ன எனக்கு வேற மாதிரி இருக்க? இல்ல, ஒன்றும் இல்லை. காலில் ஜல் ஜல் சந்திரமுகி சலங்கையை காணோம். என்ன மண்டையில வெறிக்கிற கலர்ல ஒரு பூ வச்சுட்டு வருவியே? அது வெறிக்கிற கலர் இல்லை, அது பேரு கனகாமரம். அதுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு அந்த பூக்கெல்லாம். அவங்களுக்கு அதனோட அருமை தெரியாது. ஓஹோ, கிராமத்து பொண்ணு தான் பட்டிக்காடு. என்ன இன்னைக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா? இல்ல, எனக்கு தூங்கி எழுந்துக்கவே லேட் ஆயிடுச்சு. அதான் நான் எனக்கு எதுவுமே எடுத்துட்டு வரல. அப்போ பசியா கிடக்க போறியா? கேன்டீன்ல பட்டிக்காடு பொண்ணு கேன்டீன்ல வாங்கி சாப்பிட போகுது. அங்க உனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இருக்காது. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன எனக்கு வாயடிக்காம அமைதியா இருக்கா? அதான் டீனா நானும் பாக்குறேன். என்ன இவ வாயடிக்காம அமைதியா பேசிட்டு இருக்கா அப்படின்னு 2 பேரும் கலாச்சிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவ எதுவுமே கண்டுக்கல. அவ ஜேகே இவ்வளவு அப்படி பண்ணிட்டான்னு அந்த ஒரு நினைப்புலேயே அப்படியே இருந்துட்டா. இப்ப ஜேகேயோட கிளாஸ் தான். அவர் வர சொன்னார்ல எழுதிட்டு வர சொல்லி. எப்படியோ ஃபோன்லாம் யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி நான் எழுதிட்டு வந்துட்டேன். போய் சப்மிட் பண்ணுவான். அப்ப அவனும் உள்ள வந்துட்டு, என்ன நேற்று கொடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இப்ப எல்லாரும் எஸ்ங்கிறாங்க. வயனை பாக்குறான். பண்ணிருக்கவே மாட்டா. ஏ வயன், எழுந்துரு. சார், ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்தியா? பண்ணிட்ட இதோ அப்படின்னு கொடுக்குறான். அப்பதான் அவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நோட் பண்றான். இது இதை போட்டு வர சொன்னது போட்டு வர மாட்டேன்னா இன்னைக்கு எது இதுக்கு போட்டு ஆட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அன்னைக்கு வயனோட இடுப்பை பார்த்தாங்கல்ல, அந்த பசங்க அப்படி கிராஸ் ஆகுறாங்க. வயன் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருப்பா. டேய் மச்சான், இது இடுப்பை காட்டிட்டு வந்த இன்னைக்கு என்னடா மொத்தமா எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சரா வந்திருக்காளேட மச்சான். பா அல்ட்ரா ஃபிகரா இருப்பா போலையே. ஏய் நானும் அதான்டா பாக்குறேன். இடுப்பை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு, அப்புறம் முன்னாடி அந்த சைஸை பார்க்க முடிஞ்சு. இப்போ எல்லாமே அப்படியே கையாலே மெஷர் பண்ணிடலாம் போலையே. அப்போ ஜேகே இதெல்லாம் கேட்குறான். ஏய் கிளாஸ்க்கு போங்கடா. ஓகே சார் அப்படின்னு அவனுங்க போயிடுறாங்க. ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு விட்டுடுறான். அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவளும் ஜேகேவை பார்க்கவே மாட்றா. சார் சொல்லிட்டீனா? சார் நாளைக்கும் ஏதாச்சும் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், உட்காரு. முந்திரி கூட மாதிரி எழுந்து வந்துடுவா. உட்காரு டீனா. சோனா, செஞ்சிட்டியா? பண்ணிட்டேன் சார். டீனா ஆல்ரெடி காலையிலேயே வந்து சப்மிட் பண்ணிட்டா. இந்த டவுட்டும் கேட்டு அதுவும் கிளாரிஃபை பண்ணிட்டா. வேற யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாதா? இல்லை சார், எங்கள் எல்லாத்துக்கும் ஓகே தான், எந்த டவுட்டும் கிடையாது அப்படின்னு கிளாஸ் அப்படி நடந்துட்டு இருக்கு. வயனால ஜேகேயோட மூஞ்ச கூட பார்க்க முடியல. அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அட் த சேம் டைம் நான் உனக்கானவ தானே, ஆனா ஏன் என்னை விட்டுட்டு எல்லாரையும் பார்க்கறேன்னு அவன் கூட சண்டை போடணும்னு தோணுது. பட் என்ன யூஸ்?
அவனுக்கு இவளை கண்டாலே பிடிக்கலையே. எனக்கு கண்டா இவருக்கு தானே பிடிக்க மாட்டுது. ஓ அப்போ போ. எனக்கு வெளியில ஏதோ ஒரு பசங்க என்னை பத்தி தானே பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க, அவனுங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கலாம் அப்படின்னு ஜேகே போனது வெளியில வர்றா. 2 பசங்க, ஓய் பட்டிக்காடு. என்ற பேரு பட்டிக்காடு இல்லைங்க, வயன். ஓ வயன் அப்படின்னு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறா. ஜேகே திரும்பி பார்க்குறான். என்னவ அவ இஷ்டத்துக்கு கை கொடுத்துட்டு இருக்கா. டேய் கை கொடுறாடா மச்சான், திரும்ப கை கொடு அப்படின்னு அவனுங்க வந்து கொடுத்துட்டு இருக்கானுங்க. அவ கையை விடாம. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாங்களா? இருந்துக்கலாமே. என்ன வா கேன்டீன் போலாம் அப்படின்னு வயனோட தோல் மேல கை போடுறாங்க. அப்ப ஜேகேவும் பாக்குறான். திருந்த மாட்டா இவ, வசிங்கம் புச்சவளா இருக்கா. இல்லைங்க தோல் மேல. ஏய் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சகஜம் வயன், வா அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கேன்டீன்ல ஓரளவு பாத்துக்கிறாங்க. பட் அவங்க பார்வை இன்னும் ரொம்பவும் தப்பா இல்லை. அட் த சேம் டைம் இவ பேசினதுக்கு அப்புறத்துல இருந்து ரொம்பவும் சரியாகவும் இல்லை. 50% ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னா 50% ஓரளவு நல்லா தான் பாக்குறாங்க. இப்போ ஜேகேவும் ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும், இல்லை அனுப்பி வச்சிங்க பசங்க மேலெல்லாம் கை போட விடுறாங்க. அப்போ வயனும் அப்படி கேன்டீன்லாம் போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் அம்பிட்டு நல்லாவா இருக்கு, எனக்கு ஏதோ இது பிடிக்கலிங்க, ஏதோ அவர் வாங்கி கொடுத்து இதை போடணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் நான் இதை போட்டுக்கவே இல்லை. அதுக்காக எம்மாத்திர திட்டு விழுந்துச்சு. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டேன், இல்லைனா போட்டிருக்கவே மாட்டேன். ஆனா அந்த பையன் என்ற தோல் மேல கை போட்டதும் மாமாவுக்கு கோவம் வந்திருக்குமா? பார்த்தாரு, மூஞ்சி மாறிச்சு. அப்போனா மாமாக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், அவருக்கு என் மேல பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு ஜங்குக்க வெறுப்பேற்றினதுக்கிறதுக்காக தான் அவ இந்த மாதிரி அந்த பசங்களை தோலெல்லாம் கை போட விட அந்த மாதிரிலாம் விட்டுருப்பா. அப்பவாச்சும் லைக் ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கும் போது அதனோட வேல்யூ தெரியாது, அது நம்மளை விட்டு வேற ஒருத்தவங்க கையிலேயோ அது நம்மளை விட்டு அது போகும்போது தானே அதனோட வேல்யூ நமக்கு புரியும். ஸோ அந்த மாதிரியாச்சும் ஜேகேக்கு அவளோட வேல்யூ புரியும்னு தான் அவ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஒயன் அதுக்காக நீ ஏன் உன்னோட தரத்தையே தாழ்த்திக்கிற? வேண்டாம் ஒயன், இனிமே டீனா சோனா இவங்க 2 பேரும் மாமா கிட்ட போனாலே நீ போய் கேளு, எதுக்குடி என் மாமா கிட்ட போறீங்க அப்படின்னு போய் கேட்டுரு. அப்போ அவளும் வந்துட்டு இருக்கும்போது, ஏய் சோனா சார் இங்கே தான் நடந்து வருவாரு, ஏன்னா அவர் மேலே மட்டும் தள்ளி விட்டுருடி, நான் தெரியாம விழுந்த மாதிரி. ஐயோ அவர் என் இடுப்புல கை வச்சது இன்னும் அப்படி கூசுதுடி உடம்பெல்லாம். ஏ டீனா இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பண்ற, அது ஒரு மாதிரி நல்லா இல்லடி, அவரை நம்ம க்ரஷ்ஷா லவ் தான் பண்றோம். இல்லடி அது உனக்கு புரியாது. இல்லடினா தப்பு பண்ணாத. ஏய் நான் அதெல்லாம் இல்லடி, அவர் மேல போய் விழுங்குற மாதிரி விழுந்தன்னா அவர் என்ன பிடிப்பார்ல, என்னமோ பண்ணி தோலை அப்படின்னு ஜங்குக்கு வரும்போது டீனா அப்படியே தள்ளி விடுற மாதிரி ஒரு பிளானு. அப்போ இதெல்லாம் வயன் கேட்டுட்டு இருக்கா. ஓ என் மாமா வரவோ அவர் மேல தள்ளி விடலான்னு இப்படி பிளான் போட்டிருக்கீங்களா? நடக்கவே விட மாட்டேன். அப்போ ஜங்குக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ் போகிறதுக்காக அந்த வராண்டால நடந்து வந்துட்டு இருக்கான். டீனாவும் சோனா ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே இருக்காங்க. அப்போ அப்படியே யதார்த்தமாக வந்து சோனா தள்ளி விட்டு டீனா அப்படியே ஜங்குக்கு மேலே விழுகிற மாதிரி தான். டீனா இப்போயே யோசிச்சுக்கோடி, எனக்கும் ஜங்குக்கு பிடிக்கும் தான், ஆனால் நீ பண்ணுறது. சோனா ஏன் நான் சொல்கிறது நீ பண்ண மாட்ற, நீ பண்ண. இப்போ மாமா மேலே அவளுங்களை விழுவிடாம நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வயன் அப்படியே ரெடியாக நிற்கிறா ஒரு தூணுக்கு பின்னாடி. வயன் நிற்கிறது டீனாக்கும் சோனாக்கும் தெரியல. அப்போ ஜேகேவும் கரெக்டாக வந்துட்டு இருக்காரு, கையில் ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெசன் எடுக்கிறதுக்காக. வரண்டால வரவும் கரெக்டாக சோனா பிடிச்சி டீனாவை தள்ளி விடுற ஜங்குக்கு மேலே. அப்போ வயன் டக்குன்னு வந்துட்டு டீனாவை அப்படியே அந்த பக்கம் தள்ளி விட்டா. அவள் போய் அப்படியே இந்த தூணில் இடிச்சு அவள் தலையிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அப்போ சோனா வந்துட்டு ஏன் வயன் இப்படி பண்ண? ஏய் டீனா என்னாச்சு உனக்கு? மாமா இவளுங்க நல்லா பிளான் போடுறாளுங்க. ஒயன் ஏன்டி இப்படி பண்ண, எதுக்கு என் ஃப்ரெண்டு தள்ளி விட்ட பாரு அவளுக்கு தலையில இருந்து. அப்பதான் ஜேகே நோட்டீஸ் பண்றான் வயன் தான் தள்ளி விட்டுருக்கான்னு. ஒயன் எதுக்கு இப்படி பண்ண? அப்போ காலேஜ்ல நிறைய பேர் வந்துடுறாங்க, அப்படியே ஸ்டாஃப்ஸும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே பார்க்குறாங்க. டீனாலாம் உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருக்கா. எனக்கு தலை வலிக்குது. ஓ என்ன பண்றது நீங்க? சோனா
இவ்வளோ எமர்ஜென்சி ரூம்க்கு மாமா இல்லை அவன் நடிக்கிறா மாமா. அப்போ ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகி திரும்பி வாயினை பார்த்து, என்னடி தெரியும் உனக்கு, யாரை கேட்டு இவ்வளோ தள்ளி விட்ட? போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காரியா நீங்க? மாமா அவ பொய் சொல்றா. என்ன பொய் சொல்றா? என்ன வேணும் உனக்கு இப்போ? எதுக்கிட்ட அவளை தள்ளி விட்ட? அவ உங்ககிட்ட உரசி பேசுறது எனக்கு பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? என் வயன் உனக்கு என்னடி பண்ணுது? ஏன்னா அவர் என் மாமாவை யாரும் எனக்கு எடுத்துக்கிறது பிடிக்கல. ஜேகே செம்ம டென்ஷன் ஆகி எனக்கு சப்புன்னு ஒரு ஸ்லாப் கொடுக்குறான். அவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இந்த மாதிரி மாமான்லாம் என்னை கூப்பிடாத இங்கே வந்துன்னு. ஆனால் அதை ரிஃபில் பண்ணிட்டாங்கிறதுக்காக கோவம் வந்து அரைஞ்சிட்டு டீனாவை தூக்கிட்டு அப்படியே மெடிக்கல் எமர்ஜென்சி ரூமுக்கு போயிடுறான். ஒயன் அப்படியே எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமாக அப்படியே நின்றுட்டு இருக்கா. இப்போ எப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. ஒயன் நைட்டு வீட்டுக்கே வரல. அப்போ ஜங்குக்கும் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சிவா வேற வீட்டுக்கு வரலையா? சிவனை நான் இப்போ எங்கோன்னு போய் தேடுறது அப்படின்னு அவனோட கார் எடுத்துட்டு அப்படியே தேடிட்டே வர்றான். அப்போ ஒயனும் எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல, எங்கே இருந்துடுறேன் அப்படின்னு அழுதுட்டே ஒரு பெட்டி கடை இருக்கும், அது ஓரமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அட்லீஸ்ட் பானிபூரியாச்சும் கிடைச்சது. கையில் 50 ரூபா இருக்கு. 50 ரூபாய்க்குமே பானிபூரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம், வீட்டுக்கு போக வேணாம். ஆனால் லைட்டாக பசிக்குது அப்படின்னு பானிபூரியை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. ஜேகே அவனோட காரில் எல்லா இடமும் தேடிட்டு இருக்கான். எங்க போயிட்ட நீனு? உன்னை என் தலையில் கட்டிட்டு எப்பா எனக்கு தான் பெரிய டென்ஷனாக இருக்கு. எங்க வாங்கின்னு போய் தொலைஞ்ச? இது தேடிட்டே வர்றான். லாஸ்ட்டில் பார்த்தா ரோட்டுக்கு சைடில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கா அழுதுட்டே. காட், இங்கே தான் இருக்காளா அப்படின்னு இறங்கி வந்துட்டு, அயன் வா வீட்டுக்கு போகலாம். இல்லைங்க நான் வரலை. உன்னை தான் கூப்பிடுறேன், நீங்கள் வர்றியா வரலாம் நான் கேட்கல. நீ வந்து தான் ஆகணும், புரியுதா? வீட்டுக்கு வா, எழுந்துரு. நான் வரலைங்க, நான் இங்கேயே வேற வீடு பிடிச்சி தங்கிக்கிறேன். நீ நாளைக்கு போய் தங்கிக்கும், எழுந்துருவா போகலாம். நான் தான் வரலைங்கிறேன்ல, என்னை விட்டுட்டு போங்க. புதுசாக என்ன அக்கறை? என்னை எதுக்கு தேடி வந்தீங்க? எப்படியோ போன்னு விட்டவ தானே, எல்லாரும் முன்னாடியும் அரைஞ்சவங்க தானே, எதுக்கு என்னை தேடுறீங்க? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க. பையன் டென்ஷன் ஆகாம வர்றியா அண்ணா? இன்னும் ஒயனோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிக்கிறான். ஒயனுக்கு டென்ஷன் ஆகி ஜேகே கை மேலே சப்புன்னு அடைய போட்டு, என்னை விடுங்க, என்னை தொடுறதுக்கான உரிமையை நீங்கள் இழந்துட்டீங்க. என்னடா இவ டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஜேகேவும் அப்படி நின்றுட்டே இருக்கான். ஒயன் எழுந்து வாண்ண. நான் வரல. இப்போ ஜேகே டக்குன்னு அவங்க அம்மா கால் பண்ணிட்டு, மா ஒயன் நீங்கள் வரலையா? பேசாமல் நீங்கள் அவளை ஊருக்கே கூப்பிட்டு போயிருங்க. அவளை ஏன் தலையில் கட்டிட்டு சரியான ஹிம்சையாக இருக்கு. ஹிம்சையாக தானே இருக்கும். யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் மட்டும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நான் ஹிம்சையாக தானே தெரியுவேன், அதுக்கு தான் சொல்கிறேன். என் மூஞ்சிலே முடிக்காதுங்க, கிளம்பிருங்க மாமா. இப்போ ஒயனோட அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்னாச்சு? இல்லை 2 பேத்துக்குள்ள ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். டி ஜங்குக், அந்த பொண்ணுக்கிட்ட ஃபோனை போட்றா. ஏன் பேசு. ஹலோ என்னம்மா என்னாச்சு? இல்லை ஆண்டி, நான் வேற இடத்துக்கு. சரிம்மா போகலாம், இன்னைக்கு அவன் கூப்பிடுறான்ல, போ. ராத்திரி நேரமாக இருக்கும், இந்நேரம் வெளியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? கிளம்பி போ அவன் கூட அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுகிறாங்க. பிகாஸ் நைட் நேரம் சேஃப்டி இருக்காதுல்ல, ஸோ அதுக்காக தான். அவளும் ஜேகே கூட அப்படியே காரில் போகிறா. பேசாமல் ஜேகேயோட மூஞ்சியவே பார்க்கல. சாப்பிட்டாலான்னு வேற தெரியல, வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் சமைச்சுக்கட்டும். அப்போ வீட்டுக்கும் அப்படியே ரீச் ஆகுறாங்க. ஒயனை அப்படியே புக்கெல்லாம் தூக்கி சோஃபா மேலே தூக்கி எறிஞ்சிட்டு அவன் படுக்க உள்ளுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறா. இப்போ என்னதான் வேணும் அவளுக்கு? எனக்கு சுத்தமாக புரியல. ஒயன் அவன் ஏன்னு கேட்கவே மாட்றா. அப்போ அவளோட ரூம் பக்கத்தில் வந்து என்ன டோரை லாக் பண்ணிட்டு, ஒயன் கதவை திறன்ன, என்கிட்ட பேசாதீங்க, உங்களை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்லைன்ற மாமா, உங்களுக்கு அது புரியாதா? இதுக்கு மேலே என்னை திட்ட வச்சிடாதீங்க, எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, அவ்வளோதான். மாமான்னு உங்களை பிடிக்குங்கிறனால தான் உங்கள் பின்னாடியே வந்தேன். அதுக்காக நீங்கள் என்ன செஞ்சாலும் அதை நான் ஏற்றுக்குவேன்னு இல்லை. என்னை பிடிக்கிற மாதிரி ஒரு தடவை நடந்துக்கிறீங்க அட்மிஷன் போகும்போதெல்லாம். ஆனால் அப்பையிலேருந்து வந்ததுலேருந்து என்னை பிடிக்காத மாதிரியும் நடந்துக்கிறீங்க. நீங்கள் என்ன எப்படி எந்த நேரத்தில் எப்படி இருக்கீங்கன்னு என்னால் சொல்ல முடியல.
உங்களுக்கு என்ன? பிடிச்சா வச்சுக்கவீங்க, பிடிக்கலன்னா தூக்கி போட்டுறீங்க. இப்படி தானே இருக்கீங்க. நான் இனிமே இப்படிதான் அப்படின்னு கோமா அப்படியே உட்காந்துக்கிறா. ஜேகேவும் என்னன்னா போய் தொலை, எனக்கு எனக்கு என்னமோ தெரியாது, நான் என்னன்னா போய் தொலைஞ்சுக்குவேன், யாரும் என்னை பற்றி அக்கறைப்பட தேவையில்லை அப்படின்னு அவளும் கோவமா பேசிடுறா. ஸோ ஜேகே பாட்டுக்கு அவளை கண்டுக்காம விட்டுறான். ஸோ த நெக்ஸ்ட் டே அப்போ ஜேகே வந்து சோஃபாவில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான். அவள் வயன் அவளோட ரூமை விட்டு வெளியில் வர்றா. பார்த்தா ஜீன்ஸ் போட்டிருக்கா, அட் த சேம் டைம் ஒரு ஷார்ட் கொடுத்து வியர் பண்ணியிருக்கா. இவளுங்க ஜீன்ஸ் வாங்கியே கொடுக்கலையே, எப்படி இவள் ஜீன்ஸ் போட்டிருக்கா, முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு என்ன கோலம் இது அப்படின்னு பார்க்குறான். ஒயன் கண்டுக்காம இது சோஃபா மேலே விட்டு எறிஞ்சிருப்பால அந்த புக்கை மட்டும் எடுத்துட்டு கையில் ஒரு சில்வர் வளையல் போட்டுட்டு காதில் சிம்பிளாக ஒரு ஜும்கா, இப்போ காலில் கொலுசெல்லாம் காணும். அவன் பாட்டுக்கு துண்டுலாம் எதுவுமே போடாம அப்படியே போயிட்டுருக்கா. ஒரு பாட்டுக்கு போயிட்டுருக்கா. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் போகிறா? நான் தான் உட்காந்துட்ருக்கேன்ல, மதிக்கணும்னு கூட தெரியாதா? அப்போ அவளும் அப்படியே காலேஜ் போகிறா. ஜேகேவும் வர்றான். அவள் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவா, ஜேகே காரில் வருவான். ஸோ அவள் போகிறதுக்கும் இவன் வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கு. இப்போ ஜேகேவோட கார் பக்கத்தில் அவள் சைக்கிளை வைக்க வர்றா. இப்போ ஜேகே கரெக்டாக காரை நிப்பாட்டுறதை பார்த்துட்டு எங்கே வேணாம் வயன், வேறு இடத்துல போய் வச்சுக்கலாம் அப்படின்னு வேறு இடத்துல நிப்பாட்டுறா. ஜேகேவோட ஃபேஸை சுத்தமாக அவள் பார்க்கவே இல்லை. அப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. டேய், இந்த பொண்ணு தான் மச்சான், ஏற்ற ஜேகே சார் அரைஞ்சாரு. ஆமாம், டீனா இருக்கால்ல, அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டா டீனாக்கு தலையில் இன்ஜுரி ஆயிடுச்சு. டீனா சோக்கு ஃபிகர் தான், ஆனால் அவளுக்கு ஜேகே சார் மேலே தானே கண்ணு. இனி யார் என்ன பேசினாலும் கண்டுக்க போகிறதா இல்லை ஒயன். யார் யாரும் என்னென்னமோ எப்படி எப்படி பேசிக்கிட்டோம். கேட்டால் ஜங்குக் சார் என் மாமாங்கிறாடா. என்னென்னமோ நடக்குதுடா அடி இந்த காலேஜில். ஆமாம் மச்சான், நானும் பார்த்தேன். ஆனால் ஜங்குக் சாருக்கே இவளை பிடிக்கல போலையே, அவர் இவளை பிடிச்ச மாதிரி நடந்துக்கலையே மச்சான். என்னமோ நடக்குதுடா, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவனுங்களும் அப்படியே இருக்கானுங்க. அயன் பாட்டிக்கு எதுவுமே பேசாம அவள் பாட்டுக்கு அவள் டெஸ்கில் போய் உட்கார்றா. என்னடா அது? டேய், நேற்று இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஏதோ புடவை மாதிரி கட்டிட்டு வந்தா, நேற்று ஒரு மாதிரி இருந்தா, இன்னைக்கு என்னடானா என்னடாவ இருக்க அல்ட்ரா ஃபிகராக மாறிட்டு வர்றா. தலையில் பட்டிக்காடு மாதிரி பூ வைக்காம சும்மா மஜாவா இருக்கா மச்சான். டேய், அதை தாண்டா நானும் பார்த்துட்ருக்கேன். இவளை நான் அன்னைக்கே பார்த்தேன். இவளை அடையணும், இவளை அனுபவிக்கணும், இவளை ஒரு தடவையாச்சும் போடணும், இவளை கூட படிக்கணுன்ட்டு இருந்தா மச்சான். இப்போ பாரு எப்படி போய் பேசுகிறேன்னா அப்படின்னு ஸ்டாஃப்ஸ் யாருமே வரல. அவள் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தானே உட்காந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு பையன் வர்றான். ஹாய். ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். கண்டவங்க கண்டதே பேசுறதையும் கண்டுக்காது என்ன? தேங்க்ஸ், பரவாயில்ல. உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன். என்ன சொல்லு, வெளியில் போய் ஜாலியா? இல்லை, ஜாலியாலாம் எதுவும் வேணாம். அப்போ கரெக்டாக சோனா டீனா 2 பேர் வராங்க. டீனாவுக்கு தலையில் லைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு. அப்போ டீனா எல்லாம் அவளால் தான், என் பிளானே கெட்டு போச்சு. அவள் சோனாவும் டீனா கிட்ட, அங்கே பாரு டீனா, அவள் தெரியாமல் ஏதோ பண்ணியிருப்பா, நீ விடு. இல்லடி, இவ தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கா. உன் முடிய பிடிச்சி எனக்கு அப்படியே சண்டை போடணும் போல இருக்கு. ஆனால் பரவாயில்ல, ஜங்குக் சார் இது பொல்லின்னு ஒன்று விட்டார்ல, அதுவே எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. அது மட்டும் இல்லை, என்னை தூக்கிட்டு வர போனாரடி, அவரோட கழுத்தை கட்டி பிடிச்ச மாதிரி நான் போனேன். இவ வேற எதுக்கு இப்போ என்னை வந்து கடுப்பேத்திட்டு இருக்கா? ஜங்குக் சார்னு அவர் இவளே வச்சுக்க வேண்டியதானே. என்னமோ பண்ணிட்டு போட்டும், எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. வயன், எதை பற்றியும் கண்டிக்காத வயன். நீ பாட்டுக்க நீ உண்டு, வேலை உண்டுன்னு இரு அப்படின்னு அவன் பாட்டுக்கே இருக்கா. இப்போ டீனா வம்பிழுத்துட்டே இருக்கா. பட்டிக்காடுக்கெல்லாம் என்னடி இப்படி ட்ரெஸ்ஸு கேட்குது? சோனா, இந்நேரம் நீலாம் எல்லாரும் முன்னாடி அடி வாங்கியிருந்தா நாண்டிக்கிட்ட செத்துருக்க மாட்டேன். நான்லாம் செத்துருப்பேன். இந்த அசிங்கத்தோட மறுபடியும் எப்படி தான் வர்றாளோ. ஜேகே சார மாமாங்கிறாடி. அன்னைக்கு பீலா விட்டாளே, இங்க என்னோட ப்ரொஃபஸர் இருக்காரு, அவர் மாமா. சரியான புழுகு முட்டையா இருப்பா போலடி. அவ ஆளும் அவ ட்ரெஸ்ஸிங் சென்ஸும்.
சேத்துல இருந்து பரண்டு வந்தாலும் பண்ணி தான் கோல்டன் ரெட்ரைவர் தான். என்னைக்கும் என்னோட ஈக்குவலுக்கு இவ வரமாட்டாடி. இவளுக்கும் ஜேகே மேல கண்ணுன்னு நினைக்கிறேன். என்னோட ஜேகே சாரை யாரும் எடுத்துக்க முடியாது. அப்போ எனக்கு டென்ஷன் தாங்கல. பின்னாடி திரும்பி உன்னோட ஜேகே சாரா எடுத்துட்டு போ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எச்சத்தனமா பிஹேவ் பண்ணாத டீனா. அவரை மயக்கணும். ஏன் எதுவுமே போடாம முன்னாடி பின்னாடி காட்டிட்டு போய் அவர்கிட்ட நில்லு, அல்ல பல்ல இழிச்சிட்டு அப்படின்னு சொல்லவும் ஜேகே கரெக்டா வர்றான். ஒயன் என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன வேணும் உங்களுக்கு? அவகிட்ட பேசிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட ஒன்றும் பேசல சார் அப்படின்னு உட்காந்துடுறா. இவளுக்கு வர வர வாழ்த்து முறை அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறான். இங்க பாருங்க, யாரும் எதை பத்தியும் தேவையில்லாம பேசக்கூடாது. எல்லாம் வாயை ஷட் பண்ணிட்டு உட்காருங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்றான். அப்ப அவனு கிளாஸ் நடத்திட்டு இருக்கான். அவனோட மூஞ்ச கூட அவ பார்க்கல. இப்ப கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில போகும்போது, வயன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், டீனா உங்களையே கொஞ்சம் பேசணும், வெளியில வாங்க. என்னால வர முடியாது, எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, இப்ப சார் வந்துருவாங்க. ஏய் வானா வரணும். சாப்பாடு தானே திங்கிற? ஒரு தடவை சொன்னா நீங்களும் சாப்பாடு தானே திங்கிறீங்க. இல்ல வேற எதையாவது திங்குறீங்களா? ஒரு தடவை நானும் சொல்லிட்டேன்ல மாமா அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகுறா. ஜேகேக்கு இவளோட இந்த ரூட் பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கு. சார் அவ வரலன்னா என்ன, விடுங்க நான் வர்றேன். இப்போ உனக்கு எப்படி இருக்குட்டினா? பரவாயில்ல சார், பட் இன்னும் பெயின் இருக்கதான் செய்யுது. இவகிட்ட அப்பாலஜி கேளு. ஆஹோ அப்பாலஜி நீங்க சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, என்னை விட்டுருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு ஜேகேவே இப்ப நல்லா எதிர்த்து பேசிட்டு இருக்கா. என்ன இவன் பாட்டுக்கு ஆள் ஒரு மார்க்கமா இருக்கா. அப்ப இந்த பையன் அகைன் வர்றான் ஃபர்ஸ்ட் பீரியட் முடிஞ்சதும். ஏய் வயன் அழகா இருக்கே, சரி வா கேன்டீன் போலாமா? ஓகே, நீ ஈவினிங் வெளியில போலான்னு சொன்னல, நம்ம கண்டிப்பா வெளியில போலாம். பைக்ல தானே? பைக்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சுத்துறதுக்கு எல்லா இடமும். நான் கூட அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓஹோ டீ உனக்கு அவளே வழியில வர்றா. எனக்கு வெளியில கூட்டிட்டு போயிட்டு அப்படியே சுத்திட்டு டேரக்டா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளை அனுபவிக்கணும். இது வரைக்கும் அவளை எவனும் போட்டிருக்க மாட்டானுங்க. சும்மா செம்மையா சக்கத்தான் உள்ள போகுமே. நினைக்கும் போது எப்போ தூக்குறான் கீழே. ஜேகேக்கு இதெல்லாம் பார்த்து செம வெறியாகுது. எங்க போற நீனு? எங்கேயோ போறேன். என்னோட ஒப்பீனியன்ல என்னோட டெசிஷன்ல தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சார். வர்றீங்களா படம் நடத்துறீங்களா அதோட நிப்பாட்டிக்கோங்க. என்னோட பர்சனல் லைஃப்ல தலையிடுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. சார் இவளுக்கு வாய் ஓவராதான் நல்லா பேசுறா பாரு, விடுங்க சார். டீனா வாடி. இப்போ சோனாக்கு வயனா பார்க்கும்போது பாவமா இருக்கு, எனக்கு இவளை பார்க்கும்போது பாவமாகவும் இருக்கு. ஆனால் டீனா வேணும்னு பண்ணான்னு தான் நேற்று சார்கிட்ட சொன்னான். ஆனால் சார் தான் டீனாவை நம்பிட்டு வயனை நம்பவே இல்லை. உண்மையாகவே வயனோட மாமா ஜங்குக் சாராக இருக்குமா? ஏன்னா ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே நேரம்லாம் வர்றாங்க. அன்னைக்கு இவ என்ன சாப்பிட்றாலோ அதே மாதிரி தான் ஜங்குக் சாரும் அன்னைக்கு பார்த்தேன். டிஃபன் பாக்ஸில் அதுதான் இருந்துச்சு, அதே தான் சாப்பிட்டாரு. 2 பேரோட அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கலர் எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. ஆனாலும் எப்படி, எனக்கு லைட்டாக டவுட்டாக தான் இருக்கு அப்படின்னு சோனா யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஜெகே டீனாவை கூட்டிட்டு எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு இருக்கான். அப்படியே டைமை ஸ்கிப் ஆனா அவள் பாட்டுக்கு அப்படியே வரண்டால நடந்துட்டே தெரியுறா. பசங்கள்லாம் மச்சான் சிவா நைட்டு என் கூட வர்றேன்னு சொல்லியிருக்கா, வர்றேன்னா வாங்கடா. எனக்கு தெரிஞ்ச அவன் எனக்கு மடிஞ்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆள் தான் போடலான் இருந்தான். ஆனால் ஃபர்ஸ்ட் நான் தான் மச்சான் போடுவேன் நான் சொல்லிட்டேன். நான் அவள் யாரு கூட இந்த மாதிரி போட்டுருக்க மாட்டா. ஃபர்ஸ்ட் எந்த தான் உள்ளே போகணும் மச்சான், அப்புறம் உங்களது யாராவது பார்த்துக்கோங்க. சாபூத்திரி போடுவீங்களா என்ன போடுவீங்கன்னா எனக்கு தெரியாது. இப்போ ஜேகேக்கு இதெல்லாம் கேட்டு வெறி ஆகுது. என்னடா பேசிட்டு இருக்கீங்க சார்? என்ன ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள என்னவோ பேசுவோம் சார், உங்களுக்கு என்ன? யாரை பார்த்துட்டா பேசிட்டு இருந்தீங்க? யாரை பார்த்தோ பேசுகிறோம் சார், உங்களுக்கு என்ன வேலை? வருவீங்களா, லெசன் அடிக்கிறீங்களா, போயிட்டே இருக்கணும். அதை விட்டு யாரை பற்றி பேசுகிற, எவரை பற்றி பேசலாம், இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? டேய், ஒரு பொண்ணை பற்றி இப்படி தான் தப்பாக பேசுவீங்களா? ஆமாம் அப்படிதான் பேசுவோம். என்ன பண்ணுவீங்க? அவளே எங்கள் கூட வர்றேங்கிறா, நீங்கள் யாரு? அப்போ ஒருவேளை நீங்கள் அவளோட மாமாவா இருக்குமோ? இங்க பாருங்க,
இதோட நிப்பாட்டிக்கோங்க. இதுக்கு மேலே ஓவராக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, செவ்வில் கிழிஞ்சிரும். கிளியும் இல்லை கிளியும். சார் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஓவரா பேசினா வாய் கிழிச்சிருவேண்டா அப்படின்னு மிரட்டிட்டு அப்படியே வர்றான். இவன் கிடைக்கிறான் டோமரு. டேய் கண்டிப்பா அவளை அனுபவிக்கணும் மச்சான். ட்ரெஸ்ஸு வேற நல்லா டைட்டாக போட்டிருக்க மச்சான். முன்னாடி பாரு, சும்மா கையை வச்சு அங்கே தொட்டு மச்சான் நினைக்கும் போது எப்பா இருடா நான் போயிட்டு ஒரு தடவை அடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு பாத்ரூமுக்கு போயிடுறான். டேய் என்னடா நான் சும்மா இருந்த நம்மளையும் சூடாகி விட்டு போயிட்டான். எனக்கு இப்போ அவளை தொடரும் போல இருக்கேடா. இங்கே பாரு வேர்த்து கொட்டுறதெல்லாம் அப்படியே உள்ளே போகுதே மச்சான் அப்படின்னு ஒயினை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ டேரெக்டாக ஒயின் கிட்ட வந்து, ஒயன் எதுக்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்த? உனக்கு தான் நான் ஜீன்ஸ் வாங்கியே கொடுக்கலையே. நானே வாங்கிக்கிட்டேன். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, காலேஜில் எல்லாரும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது நானே வாங்கிக்கிட்டேன். இது நான் சூஸ் பண்ணது தான். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட தயவு செஞ்சு வராதிங்க. இப்போ போகிறவளை அகெயின் போக விடாமல் வழியை மறைச்சிட்டு, ஃபைன் என்ன பண்ணிட்டுருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் இனிமேல் எனக்கு யாரோ அவ்வளோதான். நான் வீடு பார்த்துட்டேன். இன்னும் 2 நாளில் உங்கள் வீட்டை விட்டு நான் காலி பண்ணிடுவேன். இதுக்கு மேலே என்ன என் பேரை சொல்லிட்டு என் பின்னாடி வராதிங்க. ஓ சின்ன சேஞ்ச். நான் தான் உங்கள் பின்னாடி வந்துட்டு இருந்தேன்ல, இனி அப்படி கிடையாது. ஈவினிங் வெளியில் போகிறேன் நான் கூட சொல்லிட்டு இருக்க. யாரை கேட்டு நீ வெளியில் போகிற? யாரை நான் கேட்கணும்? யாரை கேட்கணும்னு கேட்குறேன். அத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன அடிச்சிங்கல்ல, என்ற நீங்கள் ஃபஸ்ட்டு சாரி கேட்டிங்களா? இப்படி பிஹேவ் பண்ண தெரியாத உங்ககிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? இங்கே பாருங்க மாமா, கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான். பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதே ஒருத்தவங்களை பிடிக்காம போயிடுச்சுன்னா எதுவுமே அவங்களுக்காக பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் யாரோ நான் யாரோ அவ்வளோதான் அப்படின்னு அவன் பாட்டுக்கு போயிடுறா. அப்போ சோனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கா. அப்போது ஜேகே சார் தான் ஒயனோட மாமாவா? கேள்விப்பட்டிருக்கேன். ஜேகே சார் இங்கே வீடு எடுத்து தான் தங்கியிருக்காரு. அவங்க அம்மா அப்பா யாருமே இங்கே இல்லைன்னு லைட்டாக டவுட் வந்துச்சு நேற்று ஒயின் சொல்லும் போது. ஆனால் எனக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு ஜேகே சார் தான் ஒயனோட மாமான்னு. அப்போது வாசியோடு இருந்திருப்பாள்ல. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் கிராமத்து சைடு. இந்த ஸ்டோரிஸ்லாம் என் ஃப்ரெண்டோட ஸ்டோரிஸ்லாம் கேட்கும் போது அங்கே சின்ன வயசுலேயே பேசி வச்சிருவாங்களாமே, ஓ மாமா பெரியாளாகி உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு. அவங்களும் சின்ன வயசுலேருந்தே மனசில் ஆசையோட காதலோட காத்துட்ருப்பாங்கன்னு. அப்போ அந்த காதல் தான் வயனுக்கு இவ்வளோ ஏமாற்றத்தை கொடுத்துருச்சா? சோனா, டீனா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வயனை உனக்கு 2 நாளாக தான் தெரியும். ஐயோ ஃபஸ்ட் இயர் வந்து சேர்ந்து இவ்வளோ பிள்ளையுமே இவ்வளோ பிரச்சனையா? புரியல எனக்கு தலையே வெடிச்சிரு போலையே. ஏய் சோனா, என்னடி என்ன பார்த்துட்ருக்க? வா ஜங்குக் சார்கிட்ட கொஞ்சம் போய் பேசிட்டு வரலாம். டீனா, நான் வரலடி, எனக்கு தலை வலிக்குது, ப்ளீஸ் என்னை விட்டுரு, நீ போயிட்டு வா அப்படின்னு டீனா அங்கேருந்து ஒதுங்கிடுறா. ஹே ஓ க்ரஷ்டி, அவர் ஒன்றா செலக்ட் பண்ணுவாரா என்ன செலக்ட் பண்ணுவாரான்னு தானே இருந்தோம். லாஸ்ட்டில் அவர் என் பக்கம் சாயிற மாதிரி இருக்கவும் உனக்கு பொசசிவ் ஆகுதா? ஒன்றும் நினச்சிக்காத, ஆனால் அவர் எனக்கு தான். இன்னும் அதுங்க திருந்தாதுங்க போல. இன்னும் வயன் போய் உட்காந்துடுறா. சரி வர அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. ஜேகே பேப்பர் கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான், வேறு கிளாஸோடுது. ஜேகே சார். சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது வந்து சார் ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் எங்களோட ஃபுட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஸ்டாஃப் எங்களை வெளியில் விட்டால் தான் சொன்னால் தான் வெளியில் விடுவாங்கிறாங்க. கொஞ்சம் நீங்கள் எங்களுக்காக லெட்டர் எழுதி தரீங்களா? அதில் சைன் பண்ணி தரீங்களா? டீனா கேன்டீனில் இருக்கும்ல, போய் சாப்பிட்டு வைப்போம். என்னடி இப்போ பாரு நான் எப்படி கேட்குறேன்னு. சார் ப்ளீஸ் சார், தலையில் அடிப்பட்டனால எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது. இங்கே ஃபுட் எனக்கு ஒத்துக்காது, எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஃபுட் வெளியில் தான். ப்ளீஸ் சார் நான் போகணும். டீனா எனக்கு அந்த பெர்மிஷன் கிடையாது, நீ வேணா வேற சாரிக்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு அவனும் அப்படியே எழுந்து போகிறான். பையன் அந்த பையன்கிட்ட நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்ட. எனக்கு அந்த பையன் கூட போக இஷ்டம் இல்லைதான். ஆனால் இவரை பார்த்தாலே உனக்கு வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னே தெரிய மாட்டுது. அதனால தான் நீ அப்படி சொல்லிட்டேன்னு எனக்கும் புரியுது. நான் என்ன பண்ணுறது வயன்?
அந்த பையன் கூட சும்மா வரலன்னு சொல்லிடலாம். ம். அப்போ அப்படியே ஒரு ஈவினிங் 3:30 கிட்ட ஆகுது. எல்லாரும் காலேஜ்குள்ளே தான் இருக்காங்க. பிகாஸ் காலேஜ் விட்டு வெளியில் போகிறதுக்கு யாருக்கும் அலௌட் கிடையாது, இன்க்ளூடிங் ஸ்டாஃப்ஸ்க்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நடத்துவாங்க. அப்போ அந்த பையன் வேகமாக ஓடி வர்றான். மச்சான், இப்போ போய் அவகிட்ட ஐஸ் வச்சாதான் வருவான் மச்சான். என்னடா புரியும், குல்ஃபி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அந்த பையன். ஓய் வயன், சொல்லுங்க, இந்தா ஐஸ்கிரீம் சாப்பிடு. இல்லை அதெல்லாம் வேண்டாம், சும்மா சாப்பிடு, அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருப்பாங்களா அப்படின்னு கொடுக்குறான். தேங்க்ஸ் அப்படின்னு அவளும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. மச்சான், வாங்கி சாப்பிட்டாலே பேசாம அதில் மயக்கம் மருந்து கலந்து கொடுத்துருக்கலாமோ, போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மிட்டாய் கொடுக்கலாம் மச்சான், அதில் வேணா மயக்கம் மருந்து கொடுத்து. இல்லை மச்சான், ஃபஸ்ட்டு இவன் நமக்கு மடிகிறாளான்னு பார்க்கலாம், இல்லான்னு வச்சுக்கோ, மயக்கம் மருந்து கொடுத்தா இவன் நம்மள எதுவும் பண்ண மாட்டாளே மச்சான், நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, போதையை போட்டு விட்டு இவன் நம்ம என்ன சொன்னாலும் தலையை மட்டும்தான் மச்சான் ஆட்டுவா, அந்த மாதிரி ஆக்கி விட்டுடலாம் ஏன் ரொம்ப கெட்ட எண்ணத்தோடு இருக்காங்க. இப்போ தேக்கே பார்க்குறவங்களோட பேசிகிட்டு இருக்கத, போய் தான் தொலைக்கிட்டோம்னா போகட்டும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவன் பாட்டுக்க விட்டுடுறான். டீனாவும் சோனாவும் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. சோனா, இந்த பட்டிக்காடை பற்றியா, வந்ததுலேருந்து ஜேகே சாரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணா, ஆனால் இப்போ பாரு இந்த காலேஜ் ரவுடியவே கரெக்ட் பண்ணுறா. எப்பா, எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கா போல, அதனால தான் எல்லாத்தையும் காட்டி எல்லாத்தையும் மயக்கிறா போலடி. இதில் நம்மளே சொல்லிக்கிட்டா குட்டி குட்டியாக ட்ரெஸ் போடுறோன்னு. இப்போ பாரு அவளை, பையன் இந்த ட்ரெஸ்ஸில் வேற எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கா அப்படின்னு முடி எடுத்து முன்னாடி தான் போட்டுக்கிறா, எல்லாமே மறைச்ச மாதிரி. அப்போ அவனும், பையன் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கு, அதை எடுத்து பின்னாடி போட்டோன்னா சூப்பராக இருப்போம், இயரிங்ஸ் எல்லாம் தெரியும் அழகா. இல்லை பரவாயில்ல, நான் இப்படியே போட்டுக்கிறேன், சும்மா போடு அப்படின்னு முடி எடுத்து அப்படியே பின்னாடி போட்டு விடுறான். மச்சான் பார்த்தல, இந்த சைடு நீனே இந்த சைடு நானே, சும்மா மஜாவாக இருக்கும். என்ன மச்சான், சொன்ன மாதிரி தான்டா, கிராமத்தில் வந்தவர்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி சாரியே எப்பா, நமக்கு ஏற்ற மாதிரி தான் மச்சான் அறிவோம். நான் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு வாயனை மறுபடியும் முடி எடுத்து முன்னாடி போட்டுட்டு போயிடுறா. அவள் ரொம்ப இன்னசென்ட்ல, அவளுக்கு இவனுங்க என்ன நோக்கத்தோட பழகுறாங்கன்னே தெரியல. பிகாஸ் கிராமத்து சைட்லாம் அப்படி யாராச்சும் பண்ணால் வெட்டி போட்டுருவாங்க, சிட்டி சைடு இதெல்லாம் ரொம்ப சகஜமாக பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதனால அவளுக்கு யார் எப்படி யாரை நம்புறதுக்கு என்ன எதுவும் அவளுக்கு எதுவுமே புரியல. ஜேகேக்கு எல்லாமே தெரியல, பிகாஸ் அவன் இங்கே தான் சர்வை பண்ணான். இவங்க என்ன நோக்கத்தோட பேசுவாங்க, காலேஜில் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு ஜேகேக்கு தெரிஞ்சனால தான் வயனை ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். அப்படியே 4:30 ஆகுது, காலேஜும் ஓவர் ஆகிடுது. வயன் வா போகலாம், பைக்கில் உட்காரு. இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்குது, நான் வீட்டுக்கு போகணும், அது அப்புறமா பார்த்துக்கலாம், பாய். அப்போ அந்த பையன் வயனோட கை பிடிச்சிட்டு, வயன் எங்கே போகிற, சும்மா வா, அவங்க வீட்டில் வச்சு இறக்கி விடுற. மாமா வீடுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருமே. இல்லை வேண்டாம், கை விடுங்க, நான் போகல, நான் வரல, பரவாயில்ல. வாவயன் அப்படின்னு வயனோட கையை விடாம அப்படியே பிடிக்கிறாங்க. இல்லை நான் வரல, என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன். அப்படியே வர்றேன்னு தானே சொன்னேன், ஏன் வரமாட்டேன் அப்படின்னு வயனோட கண்ணத்தை தொட வரும்போது ஜேகே அவனுங்க மூஞ்சில் புக்குன்னு ஒன்று கொடுக்குறான். யாரு மேலடா கை வைக்கிறீங்க, ஒத்தாவையும் பொண்டாடி ஆக போகிறவடா, கை அடிங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு அவங்கள போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஆமாம், அவன் என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் விடுங்க அவங்கள. வயன் சாவச்சு போட்டுற வேண்டிய ஒன்று, அப்புறம்லேருந்து சொல்லிட்டு இருக்க இவனுக்கு கூட பேசாதன்னு. ஆனால் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, செப்பப்பாரு இவனுங்க கூட பேசிட்டு இருக்க. ஒத்தா நீ எழுந்திடி, நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பார்க்குற, என்னதானடி கட்டிக்க போற, நான் மட்டும்தான் உனக்கு, நீ மட்டும்தான் எனக்கு. இதை வெளியில் சொல்லிக்கலனாலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக உனக்கே தெரியாமல் வேற வேலை பார்த்துட்டு இருக்க. என்னை திட்ட வச்சிடாத வயன், இவனுங்களை அடிக்கிறது உனக்கு பாவமா இருக்கா அப்படின்னு போட்டு அவனுங்க நல்லா அடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் இவரோட வேலையே இதனால போகும்னு. டீனா அங்கே பாரு, ஜேகே சார் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. சோனா, என்னடி இது, ஜேகே சார் இவ்வளோ அரகண்டா, வெளியில பார்க்க கூல் காயா இருக்காரு, ஆனா என்னடி இவ்வளோ வைலண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து
அந்த பையனை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. மாமா விடுங்க மாமா, என்ன பண்றீங்க? ஏய் ஒயன், பின்னாடி போடி. அழகி, பின்னாடி போன. சி, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கடி. வீட்டுக்கு போய் பாவாடை தாவணியை மாத்து, நான் வந்துட்டே இருப்பேன். கிளம்பு. இல்லை இல்லை, நான் போகல மாமா, அவங்களுக்கு விடுங்க, இதனால உங்கள் வேலைக்கு பிரச்சனை ஆகும். என்னதான் உனக்கு பிடிக்காதுல்ல, என் வேலையை பற்றி நீங்கள் இப்படி கவலைப்படுற, என்னை பற்றி நீயும் கவலைப்பட வேணாம், உன்னை பற்றி நானும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப அடிச்சுட்டே இருக்கான். அவனுங்களும் அடிக்க வர்றானுங்க. இவன் மேலேயும் அடி விழுகுது, அவனுங்களுக்கும் அடி விழுகுது. ஹே சோனா, என்னடி இவளுக்காக அவர் அடிச்சிட்டு இருக்காரு, என்னடி நடக்குது? டீனா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன உண்மைடி? அது ஜங்குக் சார் ஆடே விரும்பணும்னு நினைக்கிறல்ல, அது ரொம்ப தப்பு. எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஜேகே சார் வயனுக்கு தான். ஹே சோனா, என்னடி சொல்ற? அப்படின்னு சோனாவை ஒரு மாதிரி முறைச்சிட்டே பார்க்குறா. ஆமாம், ஏன்னா வயன் சொன்னால இங்கே ஒரு ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறாரு, அவர் தான் அவளோட மாமான்னு. அது வேற யாரும் இல்லடி, அது ஜங்குக் சார் தான். உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, அது ஜங்குக் சாரால கண்டிப்பாக இருக்காது. அவர் அப்புறம்லேருந்து ஒர்க் பண்ணுறாருடி, எப்பல இருந்தோ. அவர் எனக்கு மட்டும்தான். சாரி டீனா, இவ்வளோ நாள் நானும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன், ஒரு மாதிரி சுற்றிட்டு. ஆனால் உண்மை தெரிய வரவும் என்னை நானே புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி கிடையாது டீனா, தப்பான வழியில் போகாத அப்படின்னு அவள் பாட்டுக்கு டீனா விட்டு போயிடுறா. ஸோ வயனும் போயிட்டு ஜேகே பின்னாடியிலேருந்து இழுக்கிறா. வயன், விட்ரி என்ன விடு. ஆமாம் வேணாம் மாமா, ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு போய் ஜங்குக்கை கட்டி பிடிச்சிக்கிறா. அவனும் கொஞ்சம் அப்படியே சாந்தமாயிட்டு வயனை திருப்பி கட்டி பிடிச்சிட்டு, ஒத்தா இதுக்கு மேலே இவன் மேலே அவங்க கையெல்லாம் பட்டுச்சு, ஒத்த விரல் விடாமல் எல்லாத்தையும் ஒடிச்சிட்டு விட்டுருவேன், கிளம்புங்கடா ஃபஸ்ட் இங்கேருந்து அப்படின்னு செம கோவமாயிட்டு வயனை அப்படியே ஹக்லேருந்து எடுத்துட்டு, என்னடி வேணும் உனக்கு? எங்கே சுற்றணும்? எங்கடி சுற்றணும் உனக்கு? இல்லை, எனக்கு எங்கேயும் சுத்த வேணாம். அப்புறம் என்ன, அவனுங்கள்ட்ட ஆட்டிக்கிட்டு சொன்னேன் இங்கே போகணும் அங்கே போகணுன்னு. ஏய் என்னடி ட்ரெஸ் இது, இங்கே வா. அவன் காரில் உட்கார வச்சு வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். டீனாவும் பார்த்துட்டு அவளுக்கு ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி மாறுது. ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு அந்த ட்ரெஸ் கடையில் ஸ்டாப் பண்ணிட்டு, ஏய் போடி உள்ள போ. எதுக்கு? ஏய் ஓன்னடி, கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, சாவச்சிருவேண்டி அப்படின்னு உள்ளே போக சொல்கிறான். ஓ, உனக்கு பிடிச்ச ஒரு சாரியை எடுத்துட்டு இங்கேயே கட்டிட்டு வரணும், இங்கேயே இது கேவலமான ட்ரெஸ் அவுத்து போட்டு வந்துரு. இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன், உன்னை பண்ணுன்னு சொன்னேன். எனக்கு கோவமாகவும் அவளும் போயிட்டு அதெல்லாம் கழட்டி போட்டுட்டு சாரி அழகாக வியர் பண்ணிட்டு அப்படியே வர்றா. அந்த ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு, பூ எங்கே பூ, சில நேரத்தில் கனகாமரம்லாம் இங்கே கிடையவே கிடையாது, ஒன்லி மல்லிகைப்பூ. ஏய் எல்றி வரேன் அப்படின்னு போயிட்டு வேகமாக மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு அது அப்படியே அவளோட தலையில் வச்சு விடுறான். இப்போதான் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்க. இப்படி ரொம்ப டைட்டாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வர. ஏன் எதுக்கு? அன்னைக்கு ஷாலோட வாங்கி தந்தா, இன்னைக்கு எங்கடி போச்சு ஷால் உனக்கு? ஷால் எனக்கு போட இஷ்டம்தான், அவங்களுக்கு தான் அப்படி போட்டால் பிடிக்காதுல்ல, இடத்துக்கு தக்கணும் நடந்துக்கணும்னு சொன்னீங்களா, அதான். ஓஹோ, வாய்டி, உனக்கு வாய் கொழுப்பு அதிகம், கொஞ்சம் ஒழுக்கமாக காரில் ஏறு அப்படின்னு அவன் போயிடுறான் காருக்கு. இப்போ அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக ட்ரைவ் பண்ணி அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகேயோட அப்படியே ஃப்ளாஷ்கட்குள்ளே போகலாம். ஏய் நான் கேட்டேனா, எனக்காக சமைச்சு குடு நான் கேட்டேனா வயன்? இல்லை மாமா, உங்களுக்கு இலை போட்டு சாப்பாடு வைக்கணும்னு ஆசை, அதனால தான் காலேஜ் விட்டு வந்ததுமே ரெஸ்ட் கூட எடுக்காமல் உங்களுக்காக சமைச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நான் கேட்டேனான்னு கேட்டேன், எனக்கு பீஸா பர்கர் சாப்பிட தான் பிடிச்சிருக்கு, அதுதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கோவமாக போயிட்டு அவன் ரூமில் கதவை சாத்திக்கிறான். சேகே, இவனுக்கு சொன்னாலும் புரியாது, பரவாயில்ல விடு, கஷ்டப்பட்டு சமைக்க வர செஞ்சுட்டாலே, என்ன பண்ணுறது? ஓகே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே சீக்கிரமாக எழுந்துட்டு அவள் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாள், அவளும் சாப்பிட்ருக்க மாட்டா. ஸோ அதை அப்படியே எடுத்து அவன் சூடு பண்ணி லஞ்சாக பேக் பண்ணிக்கிறான். நேற்று செஞ்ச ஃபுட்டை அன்னைக்கு தான் மாமா சாப்பிடவே இல்லைல்ல நைட்டு, இன்னைக்கு அந்த ஃபுட்டே நம்மளும் லஞ்சாக பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவளும் லஞ்சாக பேக் பண்ணிட்டு
அது அப்படியே 2 பேருமே எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் வயனுக்கு தெரியாது ஜேகே அவள் சமைச்ச ஃபுட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு. ஆ வயன், இன்னைக்கு என்ன? இன்னைக்கு நைட்டு செஞ்சனா பசி இல்லாததுக்கப்புறமா அதான் இன்னைக்கு அதையே எடுத்துகிட்டு வந்துட்டு சொன்னா. ஓஹோ அப்படியா? பா, கிரேவியோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கு. பார்க்கும் போது நாக்கில் எச்சி ஊறுது, சாப்பிடணும் போல. அப்புறம் அந்த மாங்காய் பிக்கல் கிராமத்தில் தான் அந்த மாதிரி செய்வாங்க, பார்க்கும் போது நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்போ டீனாவும், ஏய் உன்னோட இது ஏதோ ஜங்குக் சார்கிட்ட மிஸ் ஆகிடுச்சாண்டி, நீ ஹோம்ஒர்க் சப்மிட் பண்ணியா இல்லையா? ஐயோ அது நான் ஒரு பேஜ் விட்டு எழுதிட்டு வந்துட்டேன்டி, அதை போயிட்டு நான் சொல்கிறேன். சரிடி பார்த்துக்கோ அப்படின்னு டீனா சொல்லிட்டு போயிடுறா. ஐயோ நேற்று லூசு மாதிரி 2 பேஜை விட்டுட்டு எழுதிட்டோம், அதான் சார் வெறும் பிளாங்க் நோட்டாக கொடுத்துருக்கேன்னு பார்த்துருக்காரு. லஞ்ச் பிரேக் இல்லை போகலாமா? பரவாயில்ல மெங்கேடின் சார். வா சோனா, ஏன்னா எதுவுமே எழுதாமல் பிளாங்காக கொடுத்துருக்க? இல்லை சார், அது நான் 2 பேஜை திருப்பும் போது மாற்றி வந்துடுச்சு, அதான் அப்படின்னு நோட்டில் எடுத்து கொடுத்துட்டு. ஐயோ தலைகீழாக வேற நோட்டை வச்சு எழுதியிருக்கேனா? சாரி சார். அவ்வளோ கவனக்குறைவு. ஒழுங்காக எழுதணும். என்ன சாப்பிட்டீங்களா? இல்லை சார், இனிமேல் சாப்பிடணும் அப்படின்னு ஜேகேயோட ஃபுட்டை பார்த்தா. வயன்கிட்ட என்ன ஃபுட்டு பார்த்தானோ அது அப்படியே. என்னது, அங்கே வயனும் இதே ஃபுட்டு தான் வச்சுருந்தா, ஜேகே சார்கிட்டையும் அதே ஃபுட்டு தான் இருக்குது. சோனா நீ தான் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறியா? கிளம்பு அப்படின்னு சொன்னதும் அவளும் வந்திருப்பா. இல்லை சோனா, அது வேற வேறையா இருக்கும், நீ ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்னு. ஆனால் அவளுக்கு தெரியாதுல, அவள் சமைச்சு வச்சுதான் நான் போய் சாப்பிட்டேன்னா எவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு தெரியுமா? அது எப்படி அவள் சமைச்சதை நான் சாப்பிடாம விடுவேன்? சாப்பிட்டேன். இதெல்லாம் எதனால, ஏன் அவளை நான் ஹர்ட் பண்ணுறேன் தெரியாதுல்ல, ஆனால் எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அங்கே இருந்து மறுபடியும் ஃப்ளாஷ்கட்குள்ளே போகிறான். அப்போது ஏய் வயன், நீங்கள் நல்லா படிக்கணும். என்ன? சரி மாமா, எனக்கு அட்மிஷன் போட்டு தானே போகிறோம். உனக்கு பிடிச்சது பிஏ தமிழ் தான், நல்லா படி. சரி மாமா, ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன? மாமா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். பரவாயில்லையே. சிரிச்சுட்டேயா அப்படின்னு வயனோட கண்ணத்தை பிடிச்சி நல்லா கிள்றான். அப்போது அட்மிஷன் போடுறதுக்காக போயிட்டு இருக்கும் போது வயன் சாரி தான் கட்டிட்டு வந்திருப்பா. வயன் நீ உள்ளே போ, நான் வர்றேன் என்ன அப்படின்னு வெளியில் சைன் பண்ணிட்டு இருப்பான். அப்போ உள்ளே போகும்போது அவளை கிராஸ் பண்ணி ஒரு 2 பசங்க போகிறாங்க. ஏய் மச்சான், எதுக்குடா நிற்கிற, வாடா உள்ள. இங்கே பாடுறா, பட்டிக்காடு மாதிரி ஒரு பொண்ணு போகிறாள். ஷப்பா, இந்த காலேஜில் இருந்தால் கண்டிப்பாக அட்மிஷன் வாங்கணும் மச்சான். இந்த காலேஜில் வாங்கி இவ்வளோ ஃப்ரெண்டு பிடிச்சி இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை செஞ்சுருக்கோம். அவளுங்கெல்லாம் நம்ம தொடகு போட்டாலே, கண்ணை காட்டினாலே, ஒரு மாதிரி பேசினாலே வந்துடுவாளுங்க மச்சான். ஆனால் அவள் கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கா. பா, சம்திங் இன்ட்ரெஸ்டிங் மச்சான். அவள் இடுப்பு பாரு மச்சான், இடுப்பு மடிப்பு. ஷப்பா, அங்கே போயிட்டு மூஞ்ச வச்சுட்டு தடவணும் போலேரியே அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. என்ன எப்படி அந்த சேலையில் அவங்க என்ன காமத்தை பார்க்குறாங்கன்னு தெரியல. ஜேகே பார்த்து அவங்கள முறைச்சிட்டு அப்படியே போயிடுறான். ஸோ ஜேகே பார்த்தது அவங்க அந்த அளவு பார்க்கல. அப்போது மாமா வந்துட்டிங்களா? வயன், சாரி அப்படி போடு. ஏன் கோவப்படுறீங்க? இப்படி போடுனா அப்படி போடு, சொன்னதை மட்டும் செய். வந்துடுவானுங்க. சிவலனி எப்படி காப்பாற்ற வேற அப்பாவி. சாரி கட்டிட்டு வந்தாலும் இப்படி பார்க்குறானுங்க. வேறு என்ன ட்ரெஸ் தான் அவளுக்கு வாங்கி கொடுக்குறது? சுடிதார் தான் பெஸ்ட்டு. அதில் வேணால் அப்படி வரட்டும். இவன் நார்மல் பொண்ணு மாதிரி தெரிஞ்சாலே எவனும் இவன் பக்கமே வரமாட்டான். இவள் கிராமத்து பொண்ணுன்னு காட்டிக்கிட்டா தானே யாரும் இப்படி வருவாங்க. இல்லை, இவளை நார்மலாக ட்ரெஸ் பண்ண வச்சு காலேஜுக்கு வர சொல்லலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். அவளுக்காக ஒரு குர்த்தி வேணால் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அட்மிஷன் போட்டு கையோடு போயிட்டு குர்த்தியெல்லாம் வாங்கிட்டு வந்து அவகிட்ட கொடுத்துருப்பான். இதை நீ நாளைக்கு இதுதான் வியர் பண்ணிட்டு வரணும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்குன்னு. ஆனால் வயன் அதை போட்டு வந்திருக்க மாட்டான்ல, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேவலமாக இருக்க உலகத்தில் இவளை நான் எப்படி தான் வச்சிருக்க போகிறனோ தெரியலையே அப்படின்னு நாளைக்கு காலேஜ் தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக உட்காந்து புலம்பிகிட்டே இருக்கான். இவ அப்பாவி, இவளுக்கு வெளி உலகமே தெரியாது, ஆனால் இங்கே வந்து படிக்கணும்னு வித்த காலையில் நிற்கிறா. எனக்கு புரியுது,
12th நல்ல மார்க்கு 99 தமிழில். அதனாலேயே எனக்கு கொஞ்சம் அட்மிஷன்லாம் கிடைக்கும். ஆனால் கிராமத்து சைடு காலேஜும் அந்தளவுக்கு கிடையாது. இங்கே படிக்கட்டும், ஆனால் இவகிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கலாம். இல்லைனா மாமா நீங்கள் வந்து கொஞ்சம் வா, அப்புறம் எங்கள் ரிலேஷனுக்காக நான் ஏதோ எடுப்பாக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன போட்டு சாவடிப்பானுங்க. இங்கே தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நம்ம கையே வைக்க முடியாது. ஏதோ நம்ம போயிட்டு கெட்டவனுங்க மாதிரி அவனுங்க அப்பங்காரனுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட வேலையிலேருந்து தூக்கிடுவானுங்க அப்படின்னு ஜேகே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இங்கே வந்திருப்பான். இப்போ அப்படியே எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக். அதனால தான் அவனுக்கு பார்வை எப்படி இருக்குன்னே தெரியாது. ஏன் உன்னை மாமான்னு சொல்ல வேணான்னு சொன்னேன்னா, இந்த காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வரும்போது என்னையும் அப்படி தான் கலாச்சானுங்க. பட் தேங்க்ஸ் டு காட் யாரும் இப்போ இல்லை, என்னை மட்டமாக பேசி டம்ப் பண்ண யாரும் இங்கே இல்லை அப்படின்னு அகெயின் ஒரு ஃப்ளாஷ்பேக். அப்போ ஃபர்ஸ்ட்டாக இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருப்பான் அவனோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு. அப்போது அவனுக்கு இங்கிலீஷ்லாம் ஃப்ளூயண்ட்டாக தான் வரும். பட் ஒன் திங் என்னென்னா, அவன் அந்தளவு ஒரு மாதிரி கிராமத்துலேருந்து வந்தனால அந்த ஒரு டாக்கு, அந்த ஒரு நளினம் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவன் யோசிக்கிற திறனும் அப்படி தான் இருக்கும். இங்கே ஸ்டாஃப்ஸோட அடாப்ட் ஆகுறதுக்கு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் என்னையே அப்படி பார்க்குறாங்க. கிராமத்துலேருந்து வந்தேன்னு சொன்னந்தான், கிராமத்துலேருந்து வந்து அப்ரிஷியேட் தானே பண்ணோம். ஆனால் ஏன் கிராமத்தான ஒரு மாதிரி அசியமாக சிரிச்சு பேசுகிறாங்க ஏளனமா அப்படின்னு மற்ற ஸ்டாஃப் எல்லாம் ஜேகேவை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அண்டு ஜேகே அவனோட இங்கிலீஷோட ஃப்ளூயண்ட்டை பார்த்து தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இவங்கிட்ட அந்தளவு வச்சுக்க மாட்டானுங்க. ஜேகே பிடிச்சி நல்லா கேட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அப்படியே வேறு வேலை கிடச்சி வேறு காலேஜ்க்கு மாறி இருப்பாங்க. அதனால தான் இவளையும் அப்படி வச்சுக்க கூடாதுன்னு நினச்சேன். அன்னைக்கு அரைஞ்சது கூட ஷண்டா அரைஞ்சோன்னு அன்னைக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. நீ காணோன்னு எவ்வளோ தேடின தெரியுமா? அம்மா கிட்ட கால் பண்ணாதான் இவன் வீட்டுக்கு வருவான்னு கால் பண்ணேன். எங்கிட்டாச்சும் போயிடுவா, ஆளை பாரு. என் பையன் நல்லா மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. எதுக்கு இப்போ அவர் எனக்காக அடித்தாரு? நான் தான் அவர்கிட்ட பேச வேணான்னு சொன்னேன்ல. சாரி லட்சமா அழகா இருக்காளே, மல்லிப்பூ வச்சபடி கடிச்சிருவேன், ஆளை பாரு. ஒருன்னு உட்காந்துட்டு இருக்கா முட்டை போண்டா. என்ன என்னை பற்றி மனசுக்குள்ள கரைச்சி கொட்டிட்டு இருப்பாரு. வரும்போது நல்லா பல்ல இழிச்சிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தார். மாமனுக்கு என்னதான் ஆச்சோ தெரியல அப்படின்னு அவ ஒரு சைடு. அப்போது வீட்டுக்கு வராங்க. ஒயன் இங்கே வா. என்ன மாமா? நான் போய் தூங்கணும். இங்கே வான்னு என்னன்னு கேட்டேன். வானா வரமாட்டியா அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு, என்ன சாப்பிட வேணாமா? என்ன சாப்பிடணும்? நான் தான் சமைச்சேன், உட்காரு அப்படின்னு அவன் சமைச்சதை ஒயனை உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். என்ன புதுசாக இருக்கு? எதுக்கு இதெல்லாம்? எனக்கு சமைக்க தெரியும், நானே சமைச்சுக்குவேன். எனக்கு சமைக்க தெரியும், நானே சமைச்சிக்குவேன். அதெல்லாம் எனக்கு தெரியும். சமைச்சதை மட்டும் மூடிட்டு சாப்பிடு. மூடிட்டுலாம் என்னால் சாப்பிட முடியாது. அப்போ மூடாமல் சாப்பிடு போ, எனக்கு என்ன அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். ஜெகே அழகா இருக்கா, கியூட்டா, மல்லிப்பூ வாசம் வர அழகி, 3rd year வர படி, அதுக்கப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாமா என்ன அப்படின்னு அப்படியே பேசவே இல்லை. ஒயின் அப்படியே ஒரு மாதிரி வீம்பு பண்ணிகிட்டே இருக்கா ஜேகே கிட்ட. ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே ஜேகே எழுந்து போயிடுறான். எப்படியும் மேடம் பேச மாட்டாங்க. காலேஜ் வாங்க, உங்களை ஹாப்பியாகிற மாதிரி ஒரு வேலை இருக்கு, நான் பண்ணணும். சோனா, டீனா வேணா டீனா, என்கிட்ட பேசாத. என்னடி சோனா, உனக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஜேகே சார் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்டி. இல்லைனா அவருக்கு டைரெக்டாக ஒரு முத்தம் கொடுத்தனா அவர் மயங்கிடுவார். இங்கே பாருட்டினா, முத்தம் கொடுக்குறதுலாம் தப்பு. அதுவும் ஜேகே சாருக்கு டக்குன்னு அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. இல்லடி, அது அவர் எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, நல்லா தெரியுது. எனக்கு அடிப்பட்டதும் அவர் கேர் பண்ண விதம் இருக்கே. ஆக்சுவலி லைட்டாக தான் அடிபட்டுச்சு, ஆனால் ஸ்டிச்சிங் போட்ட மாதிரி இங்கே மார்க்கெல்லாம் நான் தான் மேக் பண்ணேன். நல்லா இருக்குல்ல? உண்மையாகவே எனக்கு ரொம்ப அடிப்படலையா? அடிபட்டுச்சு தாண்டி, ஆனால் அது 2 நாளே சரியாக போயிடுச்சு. அடி பாவி, ஆனால் இதெல்லாம் தப்பு, இதுக்கு அனுபவப்பட்டினா அப்படின்னு சோனா மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்போ ஜேகே ஒன் சைடு வந்துட்டு இருக்கான். ஜேகே சார். என்ன டீனா, என்ன வேணும்? அது வந்து அப்படின்னு எல்லாருமே அந்த சைடு இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க.
நான் கிளாஸ் போகிறேன், அப்புறமா பார்க்கலாம். சார் சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு கை பிடிக்கிறா. கையை விடுங்க டீனா, போகணுன்னா அப்புறமா பார்க்கலாம். என்ன இவர் படுக்க போயிட்டே இருக்காரு அப்படின்னு அவன் படுக்க போயிடுறான். டீனாங்க புரியாமல் உட்காந்துட்டு இருக்கா. சார் பிரேக்கில் கண்டிப்பாக பார்க்கணும், வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வெக்கப்பட்டுட்டே போகிறா. அப்போ வயனோனுக்கு சமத்து பிள்ளையா அழகாக குர்த்தியெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஷால்லாம் போட்டுட்டு வர்றா. ஏய் என்னடி பட்டிக்கார ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக வர்றா. அப்போ அந்த கை ஒடிஞ்சு வந்த பசங்கள்லாம், டேய் இன்னைக்கு அவனை விடக்கூடாது, அவன் காரில் தானே போகிறான், காலேஜுக்குள்ளே வச்சா தானே ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், காலேஜுக்குள்ளே வச்சு நம்மளை அடித்தான், அதுக்காக அவன் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்கடா. ஒன்றும் வேலையை விட்டு போவான், இல்லைன்னா சஸ்பெண்ட் ஆகி போய் நிற்பான். இப்போ இந்த இது ஓகேவா இருக்கா? சுடிதாரே போட்டு வந்துடலாமா? நீ தான் உனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, பேசாமல் மூடிட்டு உட்காரு, உனக்கு ஏன் மாமா பற்றின நினப்பு வருதுன்னே தெரியல அப்படின்னு அவளும் உட்கார்றா. லஞ்ச் பிரேக் ஆகிடுது. ஏய் இங்கே வாடி. ஏன் என்னை கூப்பிடுறீங்க? ஒன்றை தாண்டி இங்கே வா. தன்னை வெளில போகலான்னு தானே கூப்பிட்டேன். அவன் யாருடி எங்களை வந்து அடிக்கிறதுக்கு? இன்னும் என்ன நேற்று கை பிடிச்சி வம்பு பண்ணாங்கல்ல அந்த பசங்க. இல்லை நீங்கள் கையை பிடிக்கவே எனக்கு அது மாதிரி இருந்தது, அதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. ஏய் கையை பிடிச்சா நீ தான் பிடிக்கலன்னு சொல்லணும். ஆனால் என்னடி அவன் வந்து உனக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கான். யாரடி அவன்? யாரு? யாரா அது? அது வந்து மாமா சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நானும் சொல்லலை, ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஹே சோனா இங்க பாரு, நல்லா மாட்டிக்கிட்ட அவனுங்க கிட்ட. இப்போ ஜங்குக்கு வருவாரு, எல்லாரும் முன்னாடி முத்தம் கொடுத்தோன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு டீனா வந்துட்டு இருக்கா. இவனுங்களை சும்மா விடக்கூடாது, என் வேலையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு டீ வந்துட்டு இருக்கா. அவங்க மறுபடியும் போட்டு பழக்கிறதுக்காக. ஆக்சுவலி இன்னைக்கு 4 மணிக்கு மீட்டிங் இருக்கு ஜேகே மேலே ஆக்ஷன் அடிக்கிறதுக்கு, அதனால மறுபடியும் போகிறான். இப்போ டீனா வந்து ஜேகே சார் அப்படின்னு வந்துட்டு ஜேகேயோட கை பிடிச்சிட்டு அவனை கட்டி பிடிக்கிற மாதிரி போகிறா. அப்போது அவன் அப்படியே தள்ளி போயிட்டு, டீனா ஃபுல்லுங்க பிஹேவ் பண்ண கற்றுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ, உன் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண சொல்லிடுவேன். சார் அப்போ சோனாவை பார்க்குறா. ஏன்டி இவர் இப்படி பண்ணுறாரு? அப்போ சோனாவோட ஃப்ளாஷ்பேக். சோனா இப்படி ஃப்ரெண்டு இப்படி விடுறது நல்லது இல்லடி, அவனோட பங்குக்குன்னு ஏதாச்சும் பண்ணணும், அவ ரொம்ப தப்பான வழியில் போயிட்டுருக்கா, பாவம் வயனை அரை வாங்கிட்டாதனால அப்படின்னு ஜெகேக்கு கால் பண்ணுறா. ஹலோ என்ன சோனா, என்னதுக்கு யாராச்சும் கால் பண்ணுவாங்களா? இட்ஸ் 9 o'clock. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், கால் கட் பண்ணுங்கள். சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒயின் பற்றியா என்ன பேசணும் அப்படிங்கவும். ஸோ டீனா வந்து ஜேகே மேலே விழுகணும்னு ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே ஒயன் கேட்டுட்டு அவளை விழுக விடாமல் இப்படி பண்ணதுன்னு டீனாவோட எல்லா பிளானையும் ஒரு குட் ஃப்ரெண்டாக அவளை நல்வழிப்படுத்தணும்னு ஜேகே கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறா. இப்போ ஜேகேக்கு புரியுது, தெரியாமல் அவளை நம்ம அரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோனா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் சார், நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். அதனால தான் வயன் உங்களை காப்பாற்றணும்னு அப்படி பண்ணா. எனக்கு தெரியும் சார், வயன் உங்களோட அத்தை பொண்ணு தான், மாமா பொண்ணு தான் எனக்கு தெரியும். ஆனால் வயன் மேலே தப்பே கிடையாது சார், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. டீனா தான் உங்களை அடையணும்னு அகைன் ஆசைப்பட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஜேகேவும் நெக்ஸ்ட் டே மார்னிங் டீனா அதுக்காக தான் எல்லாம் உண்மையை தெரிஞ்சும் வெறுத்திருப்பான். ஏய் அத்தா கையிடுங்கடா அவன் மேலே. வயன் இங்கே வாடி, தோணு என் பொண்டாடின்னு வேணுன்ட்டு சொன்னா அப்படின்னு என்னடி வந்து வம்பளுக்குறானுங்க. எப்போ அப்படின்னு ரிவைண்ட் பண்ணி பார்க்குறா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது ஜெய்கந்து சண்டை போடும் போது ஒருத்த அவன் என் பொண்டாட்டியாக போகிறவடான்னு சொல்லியிருப்பான். வயன் அதை எப்படி நீ மறந்துட்ட, அது உன் காதலே விழுகலை அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுறா. விழுகாதுடி, இதெல்லாம் விழுகாது, எங்கள் வாடி அப்படின்னு கூப்பிட்டு வயனை நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். ஏடினா பார்த்தல்ல, இவ எந்த ஷாம் பொண்டாட்டியாக போகிறவ, என்னை எடுத்துக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ. ஏ வயன், என்ன மாமா என்னை அட்ரி, எனக்கு கண்ணத்தில் ஒன்று குட்ரி, எல்லாரும் இருக்காங்க. மொத்தமாக கேட்டேன், அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாண்டி, மாமனுக்கு ஒரு அரை கொடு. ஐயோ நான்லாம் அறைய மாட்டேன் மாமா. அட்ரி அப்படின்னு அவன் கையெடுத்து அறைய வைக்கிறான். ஐயோ மாமா என்ன? அப்புறமா வீட்டுக்கு போய் கொஞ்சிக்கலாம் என்ன? எல்லாரும் பாருங்க, இவளை நான் அன்னைக்கு அரைஞ்சதுக்கு ரீசன்
டீனா போட்ட பிளான் தெரியாம அப்படின்னு எல்லா பிளானையும் சொல்லிட்டு நான் நடி பார்க்குற சோனா எல்லாட்டையும் சொல்லிட்டா. இவன் ஆட்டம் ஓரு. ஏய் ஒயன் ஆடி என் பொண்டாட்டி அப்படின்னு பக்கத்தில் இழுத்து, எஸ் இவன் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு தான், இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஸோ யாராச்சும் வாழை ஆட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒயனும் கல்ல வந்ததுன்னு ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பா. அப்போ ஜேகேவை பார்க்க அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க. சார் எனக்கு தெரியும் இப்போ என்னோட வேலையவே எடுக்க போறீங்கன்னு. இட்ஸ் ஓகே. இல்லை ஜங்குக், அது அவங்க மேலே தான் மிஸ்டேக்குன்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. வாட்? அப்போ ஒயன் ஜேகேவை பார்த்து சிரிக்கிறா. ஆமாம், நான் இது ராத்திரி கதவை பூட்டிட்டு திறக்கவே இல்லைல்ல, அது கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தான். உங்கள் மேலே தப்பு இல்லை, அவனுங்க மேலே தான் தப்புன்னு. அதனால தான் உங்களை எதுவுமே பண்ணல. என் அழகு மாமா அப்படின்னு ஹாப்பியாக கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ சோனாவை பார்த்து டீனா முறைச்சிட்டு, எல்லாம் ஒரு ஃப்ரெண்டே இல்லடி அப்படின்னு அழுதுட்டு போயிடுறா. அவனுங்களே எப்படி காலேஜ் விட்டு தூக்கிடுறாங்க, பிகாஸ் இது ஹராஸ்மெண்ட் கேஸ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே ஒயன் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏய் வீட்டுக்கு போகணும், மாமாவுக்கு உமா கொடுக்கணும். என்ன? நாள மாட்டேன். ஏய் ஒரே ஒரு உமாடி. ஆமாம், இல்லைனா மாமா உனக்கு தர்றேன். நெத்திலையா கழுத்துலையா கணத்துலையா? மாமா எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்காத போது கொடுக்குறேன்டி அழகி. ஐயோ விட என்ன அப்படின்னு ஓடி போயிடுற சிரிச்சுட்டு. ஜேகே அவளை பார்த்து சிரிச்சுட்டு அப்போ உதட கடிச்சிட்டு நிற்கிறான் ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டு. ஓகேடா, ஹாப்பி டு பி. இதோட முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். நான் ஒன் ஷார்ட்டாகவே போனதுலேயே போகலான்னு தான் பார்த்தேன். சாரி ஃபார் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு. ஸோ என்ன பண்ணுறது, இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வரணும்ல. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 50 minutes போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஸோ அதனால தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. ஐ ஹோப் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க இந்த ஸ்டோரி. ஸோ ஜேகேயோட கேரக்டர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ, ஃபஸ்ட்டு பார்ட்டில் எப்படி இருந்துச்சோ, இதில் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, எஸ் கமெண்ட் மஸ்ட். எத்தனை எஸ்ன்னு எனக்கே தெரில, சாரி ஃபார் தட். கமெண்ட் பண்ணிடுங்க, முடிஞ்சால் ஹைப் பண்ணி விட்டுருங்க. டேமிங் த பேட் பாய் நான் கூடிய சீக்கிரம் போட பார்க்குறேன். அண்டு ஓகே பாஸ்டோஸ், இங்கே வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக வராமல் லேட் ஆகலாம். ஸோ முடிஞ்ச அளவு நான் சீக்கிரம் கொடுக்க பார்க்குறேன். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.